हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் ஸ்ரீ மாதவ் தாஸ் பார்ட் 3 பார்க்க இருக்கோம். ஸ்ரீ மாதவதாசனுடைய காலத்துல திக்விஜய் பண்டிட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் காசிக்கு புறப்பட்டு வந்தார். எல்லா பண்டிதர்களையும் பார்த்தார். நீங்கள்லாம் என்னோட வாதம் செய்ய வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லை வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் தோத்துட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு விஜய பத்திரம் எழுதி கொடுத்துருங்கோ அப்படின்னு சொன்னார். பண்டிதர்கள்லாம் ஆலோசிச்சா. அவ சொன்னா, எங்களுடைய குருநாதர் மாதவதாஸ் அவர் தற்சமயம் பூரி ஜெகநாத்தில் இருக்கார். ஆகவே நீர் அவரை தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே திக்விஜய் பண்டிட்டு நேராக கிளம்பி பூரிக்கு வந்தார். இங்கே யார் மாதவதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரே பண்டிட்டு, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிறவாளை விசாரித்தார். அப்புறம் அவரை நேரில் பார்த்தார். பார்த்துட்டு நீங்கள் தான் மாதவதாஸா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. நான் தான் திக்விஜய் பண்டிட்டு. நான் காசிக்கு போயிருந்தேன், எல்லா பண்டிதர்களையும் கூப்பிட்டேன். உடனே அவ சொன்னால், உங்களை போய் பூரி ஜெகநாத்தில் தான் என்னுடைய குருநாதர் இருக்கார், எங்களுடைய குருநாதர், அதனால் நீங்கள் அவரை போய் பாருங்கோ அப்படின்னு சொன்னான். இதோ பாருங்கோ, எனக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வண்டி நிற்கிறதே, அந்த வண்டி பூரா விஜய பத்திரம்தான். நான் அத்தனை பண்டிதர்களை வென்று இருக்கேன். அவள் எழுதி கொடுத்துட்டா நாங்கள் தோற்று போயிட்டோன்னு. விஜய் பண்டிட்டான நீங்கள் தான் ஜெயிச்சே இல்லை அப்படின்னு விஜய பத்திரம் எழுதி கொடுத்துட்டா. அந்த வண்டி பூரா இருக்கிறது இத்தனை பண்டிதால நான் வென்று இருக்கேன் தெரியுமா. அவள் காஷி பண்டிதர்கள் இப்போ உங்கள்கிட்ட எங்களை அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, சரி விஜய பத்திரமா. மாதவதாஸ் இப்ப என்ன சொன்னார், என்ன வேணும் உங்களுக்கு, விஜய பத்திரமா? சரி இதோ எழுதி கொடுத்துட்றேனே, நீங்களே ஜெயிச்சதா இருக்கட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன், இந்தாங்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். இவரும் வாங்கிண்டு அங்கேருந்து கிளம்பி திரும்பி காசிக்கு வந்தார். இந்த பார்த்தேளா, நீங்கள் என்னவோ மாதவதாஸை போய் பாருங்கோ, அவர் தான் என்னுடைய குருநாதர் அப்படின்னாலே அவரே கைப்பட எழுதி கொடுத்துட்டார் விஜய பத்திரம். நான் தான் ஜெயித்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பண்டிதர்கள்லாம், அப்படியா, இருக்கவே முடியாதே, அந்த மாதிரி இருக்காதே, கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்தா. அதில் மாதவதாஸான நான் ஜெயிச்சுட்டேன், வாதத்தில் திக்விஜய் பண்டிட் தோத்து போனார் அப்படின்னு எழுதி இருந்தது. உடனே அவா, ரே பகவான் காண்பீங்கோ அப்படின்னு சொல்கிறார். அவெல்லாம் இப்படி படித்த உடனே, காம்பிங்கோ இங்கே எங்கிட்ட காமிங்கோ எங்கிட்ட காமிங்கோ அப்படின்றார். உடனே அதில் மாதவதாஸ் ஜெயிச்சதாக தான் எழுதி இருந்தது. இத்தனைக்கும் மாதவதாஸ் என்ன சொன்னார், நான் எழுதி தர வேண்டாம், நீங்களே உங்கள் கைப்பட எழுதுங்கோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். நீங்கள் எழுதுங்க, நான் கையெழுத்து போடுறேன்னு தான் சொல்லியிருந்தார். இப்போ திக்விஜய் பண்டிட்டு தன் கையில் வாங்கி பார்த்தானா அதில் தான் தோற்று போனதாகவும் திக்விஜய் பண்டிட் தோற்று போனதாகவும் மாதவதாஸ் ஜெயிச்சதாகவும் எழுதியிருக்கு. இது என்னடா இது எப்படி இப்படி, இது என்ன ஏமாத்து வித்தையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்டிதார் மத்தியில் சொல்லிட்டு, சரி நான் திரும்பியும் பூரி ஜெகநாதத்துக்கு போய் இதில் என்னதான் நடந்ததுன்னு நான் ஒரு கை பார்த்துடுறேன், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு ஈரமாக அங்கேருந்து கிளம்பி திரும்பி நடந்து 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 பூரிக்கு வந்தார். இப்போ அவர் மாதவதாஸை பார்த்தார். பார்த்து, இந்த மாதிரி நான் உங்களை பார்த்துட்டு போகணும் தான் இப்போ திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன கோபமாக பேசுகிறேள் பண்டிட், என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, என்னை இப்படி செஞ்சு அலக்கழிக்க வச்சாளே
அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை தள்ளினார். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் இப்போ என்னோட வாதத்துக்கு வந்து ஆகணும். வாதம் பண்ண போகிறேளா இல்லையா? நான் திரும்பி வந்திருக்கேன் அதுக்காக தான் அப்படின்னோடனே இவர் சொன்னார், மாதவ்தாஸ், இப்போ சந்தியா ஆர்த்தி நேரம், நான் வந்து ஜெகநாதனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அதனால நான் நேரம் ஆயிடுத்து, அதனால் நான் தர்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆனால் இங்கேயே இந்த இடத்துக்கே வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இதை போயிட்டு இங்கேயே வரேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது பிரகாரம் நான் கேட்குறேன். நீங்கள் ஒன்றும் மனசை போட்டு அலட்டிக்காதீங்க, கொஞ்சம் இருங்கோ. இல்லை நீங்களும் கூட தர்ஷனுக்கு வரதா இருந்தால் வாங்க. இல்லைப்பா நீயே போப்பா, அதெல்லாம் நான் வரல அப்படின்னு கோபமாக பேசிட்டு துண்டை உதறி போட்டுட்டு கீழே உட்காந்துருந்தார். அங்கேயே இன்னைக்கு போயிட்டு வேற வாசல் வழியாக போயிடக்கூடாது, எப்படியும் இவரை பிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துட்டார். மாதவ்தாஸ் அவசர அவசரமாக மணி ஆயிடுத்தேன்னு கோயிலுக்குள்ளே கிளம்பி போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு, ஒரு பையன் ஒருத்தன் வந்தான். நீங்கள் தான் திக்விஜய் பண்டிட்டா அப்படின்னு கேட்டான். உடனே அவர் ஆமாம்ப்பா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் மாதவ்தாஸருடைய வித்யார்த்தினா, அதனால் நான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். உடனே நான் உங்களோட வாதத்துக்கு தயார், நீங்கள் என்னோட வாதம் பண்ணுறதுக்கு தயாரா அப்படின்னு கேட்ட உடனே, நீ சின்ன பையன், நீ என்ன என்னோட வாதம் பண்ண போகிற? இந்த வயசுக்குள்ளே நீ எல்லா கிரந்தங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் படித்து முடிச்சிட்டியா? இல்லை, நீங்கள் நான் வாதம் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் வாதத்தை ஆரம்பிங்கோ. நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா இல்லை நான் ஆரம்பிக்கணுமா? அதை மட்டும் சொல்லுங்கோ, இந்த அனாவசிய பேச்செல்லாம் வேண்டாம் அப்படின்னு அந்த பையன் பளிச்சுன்னு பேசிட்டு ஒரு தடவை கழுக்குன்னு சிரித்தான். சிரித்த உடனே அவருக்கு என்னமோ தெரியல, திடீர்னு ஒரு நடுக்கம் வந்துடுது அந்த பண்டிட்டுக்கு. என்னடா இது, சரி கேளுப்பா, நீ ஆரம்பி அப்படின்னு சொன்னார். உடனே இந்த குழந்தை ஆரம்பித்தான் கேட்கறதுக்கு. சரி, முதல் கேள்வி, புராணம் எவ்வளவு சொல்லுங்க, எத்தனை புராணங்கள் இருக்கு சொல்லுங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, புத்தி வேதளிச்சுடுத்து. அவருக்கு கையில் காலெலாம் நடுங்கிறது. என்ன எதுக்கு இப்படி ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியலையே. திருண்டு பையன், இவனை பார்த்து எனக்கு என்ன பயமா? இல்லை, ஏன் இப்படி ஆச்சு என்னுடைய நிலைமை? இது வரைக்கும் வாதத்தில் இத்தனை பேரை ஜெயிச்சிருக்கேன், நான் கம்பீரமாக இருக்கிறவன், ஏன் எனக்கு இப்படி திடீர்னு இப்படி ஒரு நிலைமை? சரி, புராணம் எவ்வளோன்னு தெரியாதா அப்படின்னு திரும்பி அந்த பையன் கேட்ட உடனே, ஆமாம் 13 அப்படின்னு சொல்கிறார். சரி, வேதம் எவ்வளவு, வேதங்கள் எவ்வளவு சொல்லுங்க. 2.5. சிரிச்சான் இந்த பையன். சரி, 3வது கேள்வி கேட்குறேன். இன்னும் 2 கேள்வி தான் கேட்பேன், தப்பாக சொல்லிட்டேன்னா நீங்கள் தோற்று போயிட்டேன், புரியுறதா அப்படின்னு. 2 கேள்வி தப்பாக சொல்லியாச்சு நீங்கள் பதில் அப்படின்ன உடனே இவருக்கு இன்னும் நடுக்கம் ஜாஸ்தியாக எடுத்து, சரிப்பா இருப்பா, நீ கேளுப்பா, அடுத்தது கேளுப்பா அப்படின்னு ரொம்ப பணிவாக சொல்கிறார். இப்போ அம்மாவுக்கு பத்தி யாரு இது சொல்ல முடியுமா அப்படின்னு. மாமா அப்படின்ட்டார். பகவான் ரொம்ப சிரிக்கிறான், வாயில கையை வச்சு சிரிச்சுட்டு கையை வாயில பொத்திக்கிறான். அடுத்தது கேட்குறார். சரி, கடைசி கேள்வி, 2 கூட்டினா எவ்வளவு அப்படின்னு கேட்டான். 7 அப்படின்னா. அவ்வளவுதான். உடனே பகவான் சொன்னா, வந்தது சாக்ஷாத் ஜெகநாதன். பகவான் சொன்னா, என்னப்பா, நான் கேட்டதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்விகள் கேட்டிருக்கேன், ஆனால் இந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கே உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. தயாராகுங்கப்பா, தயாராகுங்க. நீங்கள் தோற்று போயிட்டேல், ஒத்துருட்டேல் இல்லையா, நீங்கள் தோற்று போயாச்சு. நீங்கள் பாபா மாதவ்தாஸ்க்கு என்ன சொன்னேள், எங்கள் குருநாதருக்கு நீங்கள் என்ன சொன்னேள், தோற்று போனால் என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னேள்.
முகத்தில் கறி பூசணும், கழுத மேலே ஏற்றணும், செருப்பு மாலை போடணும், ஊரெல்லாம் சுற்றி வரணும் தானே சொன்னேன். இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன், சரியா அப்படின்னார். திரும்பி பார்த்தார், ஒரு கழுதை வந்தது. உடனே கழுத மேலே ஏற்றி உட்கார வச்சார். மூஞ்சி பூரா கறியை தடவினார். செருப்பு மாலையை எடுத்து போட்டார். போங்க, நகரை சுற்றி வாங்கோ அப்படின்னு சொன்னார். ஜெகநாதனுக்கு ஒரே மஜா. ஊஹு லே. அந்த நாய்க்கெல்லாம் இப்படி சொல்லுவா தெரியுமா, தோத்தோன்னு. அந்த மாதிரி என்னமோ பாடுறார். ஜூ ஜூ லே அப்படின்றார், ஊ அப்படின்றார். இப்படிலாம் இவர் சொல்லிட்டு, இது பெரிய சோபா யாத்திரை உங்களுக்கு பூரி ஜெகநாத்தில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். இப்போ அங்கே சந்தியா ஆர்த்தி முடிஞ்சாச்சு. பாபா கோயிலேருந்து வந்துட்டார். கோயிலேருந்து வந்து பார்க்குறார். பார்த்தா ஜெகநாதன் மறைஞ்சு போயிட்டான். பாபா மாதவதாஸ் வந்தவுடனே ஜெகநாதன் மறைஞ்சு போயிட்டான். உடனே இவரை பார்க்குறார். பார்த்த உடனே, ஹே பகவான், என்ன ஆச்சு? உங்களுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிடுதா? ஏன் பண்டிட்ஜி நீங்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே, நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு, நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீங்களே கழுத மேலே ஏறி நீங்களே மாலை ஜூட்டா மாலை போட்டுட்டேல, என்னது இது? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ன உடனே அவர் சொன்னார், இந்த விளையாட்டெல்லாம் நீங்கள் எங்கிட்ட விளையாடாதீங்கோ. பண்டிட்டுக்கு ரொம்ப கோபத்தில் இருக்கார் அவர். அவர் சொல்கிறார், உங்களோட வித்யார்த்தின்னு ஒருத்தன் வந்தான், என்ன பேர் சொன்னான்? ஜெகன்னத்தியா. ஜெகன்னத்தியா வந்தானா? சரி இப்போ புரிஞ்சிடுது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவன் விடமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி. இப்போ இவர் மனசுக்குள்ளே கேட்டுக்கிறார் ஜெகநாதனை பார்த்து, ஏன்பா ஜெகநாதா, உனக்கு ஏன்பா இந்த வேலையெல்லாம்? அவர் மனசு நொந்து போடுற மாதிரி நீ இப்படி பண்ணலாமா? நீ ஏன் இப்படி வந்துடலாம் விளையாடுற? சொல்லு பார்க்கலாம். कली में परमहित है श्री सुकित संत वर बाबा माधव दास। कली में परमहित है श्री सुकित संत वर बाबा माधव दास। உடனே ஜெகநாதனை கூப்பிட்றார். ஜெகநாதா, இந்த மாதிரிலாம் நீ செய்யலாமா? இது ரொம்ப தப்பு இல்லையா? ஏன்பா இப்படி அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி? எனக்கு யார் கஷ்டப்பட்டாலுமே எனக்கு பிடிக்காது. நீ ஏன் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறார். உடனே அதுக்கு ஜெகநாதன் பதில் சொல்கிறான், இந்த பார், நான் சொல்கிறத கேட்குறியா மாதவா? பிருகு முனிவர் என்னுடைய நெஞ்சில் எட்டி உதைச்சார். நான் அவரை திரும்பி ஏதாவது பண்ணேனா, கோபமாவது பட்டேனா? ஒன்றுமே இல்லை, கம்முன்னு சிரிச்சுட்டே இருந்துட்டேன். ஆனால் மாதவ்தாஸ், உன்னை எப்படிலாம் அவர் பேசினார், எத்தனை பக்தாளை எத்தனை பண்டிதர்களை மனசை நோக அடிச்சிருக்கார். இந்த பாருப்பா, பக்தனுடைய அவமானத்தை மட்டும் நான் தாங்கவே மாட்டேன் மாதவ்தாஸ். அதனால்தான் நான் இப்படி பண்ணேன். மாதவ்தாஸ் அவரை பார்த்து சொல்கிறார், பகவான் மறைஞ்சு போயிட்டான். மாதவ்தாஸ் அவரை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதேப்பா, சரி, நீ இப்போ உன்னை சரிப்படுத்திக்கோ, முகத்தை தொடச்சி விட்டு ஆறுதல் வார்த்தை சொல்கிற. இது சொல்கிறார், இதெல்லாம் பகவானுடைய திருவிளையாடல், வேற ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் மனசில் வருத்தப்பட்டுக்காத. இது யாருடைய கரியை எடுத்து ஜெகநாதனே உன்னை தொட்டு ஸ்பர்சம் பண்ணி உன் முகத்தில் கறி பூசியிருக்கான். யாருடைய கறி இது? இது ஜெகநாத மந்திரில் இருக்கிற அந்த அந்த கண்மை, அந்த காஜல், அவருக்கு உபயோகப்படுத்துவாளே அந்த காஜல், அந்த கண்மை, அதை தான் இது. அதனால் நீ நீ ஜெகநாதனுடைய கையாலேயே உன்னுடைய முகத்தில் அவர் கறி பூசியிருக்கார். இது ஒன்றும் இல்லைப்பா, இதுதான் உனக்கு ரட்ச. இனிமே உலகத்தாரால் முகத்தில் கறி பூசுகிற அளவுக்கு எந்த சம்பவமும் வாழ்க்கையில் நடக்காது.
இப்போ இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எந்த ஜென்மத்திலையுமே இன்னொருத்தர் உன்னுடைய முகத்தில் கறி பூசுகிற அளவுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சம்பவமும் நடக்காது. நீ மாயாலேருந்து தப்பிச்சாச்சுப்பா, இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே மாதவதாசே அவருடைய கழுத்துலேருந்து அந்த செருப்பு மாலையை எடுத்து கீழே போட்டு அவருடைய முகத்தை தொடச்சி விட்டு அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். உடனே திக்விஜயனுடைய மனசு இப்போ அந்த ஜெகநாதனுடைய கிருப்பையினால பரிவர்த்தனை ஏற்பட்டுடுத்து அவருடைய மனசில். அதுவும் ஜெகநாதனுடைய மாயை தான். உடனே மாதவதாஸ் கிட்ட அவருக்கு எப்படியோ ஒரு பிரேமை ஏற்பட்டுடுத்து. இன்னையிலேருந்து நான் வேற எங்கேயும் போகிறதில்ல, நான் உங்களோடையே இங்கேயே என்னுடைய வாழ்க்கை முடிகிற பரியந்தம் இதே ஜெகநாதத்திலேயே உங்களுடைய பக்தனாக நான் இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு இப்போ மாதவதாசனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். அப்படியே அவருக்கு சிஷ்யராய் காலம் பூரா அவரோடையே தான் இருந்துன்னு வந்துருந்தார். இப்படி தன்னுடைய பக்தராஜான மாதவதாஸ்க்கு எப்பேற்பட்ட கஷ்டம், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நிரந்தரமாக பகவத் கிருபை அவருக்கு கிடைச்சுட்டே இருந்தது. அப்படி ஒரு கருணாமூர்த்தி அந்த ஜெகநாதன். இப்போ பக்தி மார்க்கத்திலேயே இவருக்கு கிருபை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கே, நடந்துன்னு தானே இருக்கு. முதல் கிருபை எப்போ கிடைச்சது மாதவதாஸுக்கு? அந்த 4 படிக்கட்டு சொல்கிறோமே, அந்த நாமத்தை அவருடைய குருநாதர் எடுத்து வச்சார். அந்த நாமத்தினாலேயே அவருக்கு கிருபை கிடைச்சு அவர் கிளம்பி ஜெகநாதத்துக்கு வந்தார். பிரபுவனுடைய ரூபம் தெரிஞ்சுது, அவருக்கு சாட்சாத் ஸ்வரூபம் கிடைச்சது. அதுவும் அந்த நாமத்தினாலேயே தான். இந்த நாமத்தை விடாமல் அவர் ஜபிச்சதுனால அதுக்கப்புறம் இவருடைய லீலா புரிய ஆரம்பித்தார் பகவான். இது ஊருக்கு பூரா தெரிஞ்சு, ராஜாக்கு தெரிஞ்சு, ராஜ குருவாவே இவரை வச்சுட்டார். அப்படி இவருக்கு நாம கிருப்பை கிடைச்சிடுத்து, ரூப கிருப்பை கிடைச்சிடுத்து, லீலா கிருப்பை கிடைச்சிடுத்து. 4வது என்ன? க்ஷேத்திரம், தாம். நாம ரூப லீலா தாம், இதுதான் 4 தானே. இந்த 4த்துக்கும் பரஸ்பரம் அபேதம் கிடையாதுன்னு நம்ம போனதுலேயே பார்த்தோம். இப்போ அடுத்தது அவருக்கு கிடைக்க வேண்டிய கிருப்பை க்ஷேத்திர கிருப்பை கிடைக்கணும். இருக்கிறதே ஒரு பூரி க்ஷேத்திரம்தான். ஆனாலும் அவருக்கு வேற ஆசை இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆனால் இது 4மே ஒன்றுத்துக்குள்ள ஒன்று பரஸ்பரம் பின்னின்றது தான் இந்த 4 சமாச்சாரமும். இந்த ஈஸ்வரபுரி என்னைக்கு குருவா கிடைச்சாரோ, என்னைக்கு அவர்கிட்ட அந்த பிரதம கதை சத்சங்கம் நடந்து அதை கேட்டாரோ, அன்னைக்கே அந்த குருதேவரால் இவருக்கு சத்சங்கமும் கிடைச்சி, அன்னைக்கே ஜெகநாதனுடைய பிராக்கட்டிய கதையை கேட்டு, அதனாலேயே இவருக்கு அவரை சரணாகதி அடைஞ்சு, அதனாலேயே இவருக்கு நாமத்தை எடுத்து வச்சு, அந்த நாம கிருப்பை தான் இப்படி கொட்டுன்னு இவருக்கு கொட்டுறது. இப்படி இவருக்கு, அதாவது நாமம்ன்றது இது நாமத்தை ஒரு குருநாதர் மூலமாக நம்ம எடுத்துன்றதை நம்ம கிரகணம் பண்ணி, அது என்ன அப்படின்னா, குருநாதரே குடியானவன் ஒரு நிலத்துல விதைச்சிடுறான். அந்த குடியானவன் யாரு அப்படின்னா அதுதான் குருநாதர். குடியானவன் நிலத்துல விதைச்சிடுறான். அப்புறம் நிலத்தை உழணும், அதுக்கப்புறம் பீஜம் அந்த விதையை போடணும், நடணும், அதுக்கப்புறமா அது மரமாகணும், அதுக்கப்புறமா அதில் பழம் கிடைக்கணும். அப்படி எந்தெந்த பக்தர்கள் ஆசிரயிக்கிறார்களோ அப்போ அந்த குருநாதர் அவனுடைய நிலத்தை உழறார். நிலம்ன்றது என்ன இந்த இடத்துலனா, அவனுடைய ஹிருதயத்தை உழறார். உழுது அதில் இருக்கிற கெடுதல்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, துர்க்கந்தங்கள் எல்லாத்தையும் மாற்றி, அதை எப்படி பண்ணுறார் அப்படின்னா, அந்த துர்க்கந்தங்கள் எல்லாம் மாற்றுறதும், அதில் இருக்கிறத களை எடுக்கிறதும் எதன் மூலமாக ஒரு குருநாதர் செய்வார்னா, சத்சங்கம் மூலமாக, கதா சரித்திரம் மூலமாக அதை கேட்க வச்சு அவனுக்கு நாமம்ன்ற பீஜத்தை அவனுள்ள விதைக்கிறார். அப்போ என்ன பண்ணணும், சாதகர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, களை எடுக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ ஊற்றி, களை எடுத்து அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ ஊற்றி, இப்படி எல்லாம் பண்ணணும்.
அது எப்படி அப்படின்னா, குரு ஜனங்கள்கிட்ட சத்சங்கம், நிரந்தர ஸ்ரவணம் கேட்டுட்டே இருக்கணும். குருநாதருடைய கதைகளையும் சத்சங்கத்தில் சரித்திரங்களையும் கேட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா பஜனம், அதுக்கப்புறமா இந்த பஜனை செய்ய ஆரம்பிப்பான். இந்த பஜனையும் ஸ்ரவணமும் இது ரெண்டுமே என்ன ஆகும்னா, அவனுடைய ஹிருதயத்தில் முளை விடும். எது? அங்குர் உற்பத்தி ஆகும். ஆன உடனே அப்போ சாதகனுக்கு நம்பிக்கை வந்துடும். அந்த சாதகனுடைய ஹிருதயத்தில் பாவம் உற்பத்தி ஆகும். எதனால? கதை, பாராயணம், ஜபம், பஜனை, இதில் நம்பிக்கை, ஆசை எல்லாம் தானாக வரும். அதுக்கு பகவானுடைய கிருப்பை வரும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு. அப்புறம் கவனமாக ஜலம் விடணும். அப்புறம் மற்ற பறவைகள், நாய், பூனை, அதில் முக்கியமாக ஆடு, இது மேய்ஞ்சிடக்கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் கவனமாக பண்ணிட்டு வரும்போது நாம அபராதம் வந்துடக்கூடாது. அது ஏன் அப்படின்னு சொல்கிறான்னா, ஆடுக்கெல்லாம் முகத்திலேயே விஷம் இருக்கும். அது எதில் முகத்தை வைக்கிறதோ அந்த பயிரினுடைய விருத்தி நின்று போயிடும். இதுதான் பக்த அபராதம்ன்றது. இந்த ஆடு தான். அது மட்டும் மேயாமல் அந்த நாம அபராது, சேவா அபராது இதெல்லாம் வராமல் நம்மளை காப்பாற்றிக்கணும். அதில் சாவதானமாக கவனமாக நம்ம இருந்துக்கணும். அப்படி இருந்துட்டா அதுக்கப்புறமா அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, மெல்லமாக க்ஷேத்திர கிருப்பை உண்டாகும். அது இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. இவர் பிருந்தாவனத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறார். நாம் பார்க்குற பிருந்தாவனம்லாம் ஸ்தூல ரூபத்தில் தான் பார்க்குறோம். ஆனால் சந்துக்களுக்கு, இந்த மாதவதாஸுக்கு சாக்ஷாத் மூர்த்தி ரூபத்திலேயே பிருந்தாவனம் தெரியறது. மாதவ்தாஸ் கிட்ட பகவான் விளையாடுறார். மாதவ்தாஸ்க்கு அனர்த்த நிவர்த்திலாம் ஆயிடுத்து. அவருக்கு தான் அனர்த்த நிவர்த்திலாம் ஆயிடுத்து. பகவான் அவருடைய பக்த வாத்சல்யத்தை இவர் மாதவதாஸுக்கு பிரகடனம் பண்ணுறார். எப்படின்னா, அவருக்கும் பக்தனுடைய அதாவது அவருடைய மலமூத்திராதிகள், அந்த லங்கோட்டிலாம் தூச்சி போட்டு அவனுடைய யோகக்ஷேமத்தை என் பிரதிஜ்ஞ பிரகாரம் நான் சரணாகதி செய்தவாளை விடமாட்டேன் அப்படின்றத செஞ்சு காமிக்கிறார். அந்த பிரகடனம் பண்ணுறார் அவருடைய பக்த வாத்சல்யத்தை. இப்படி அவருக்கு அந்த அனர்த்த நிவர்த்திலாம் ஆயிடுத்து. இன்றைய தினம் அவர் ஜெகநாதனை தரிசனம் பண்ண போகிறார். போகும்போது பிருந்தாவனத்துக்கு நான் போகணும்னு ஆசையாக இருக்குது. ஜெகநாதா, நான் தரிசனம் பண்ணுறதுக்கு பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வரேன். நீ இங்கே இருந்தாலும் உன் பிராணனே பிருந்தாவனம் தானே. அதனால் உன் ஜென்மஸ்தானம், உன் லீலா கஷேத்திரம் பிருந்தாவனம் தானே. அதனால் உன் லீலைகளை பகலாக நான் பாடின்னு இருக்கேனே உன் எதிர்க்க. ஆனால் நான் போய் அதை பார்க்க வேண்டாமா? ராத்திரியில் உனக்கு கீத கோவிந்தம் பாடுறா இல்லையா சைனார்த்திக்கு முன்னாடி, அப்போ அது பூரா பிருந்தாவன லீலை தானே, கீத கோவிந்தம் பூரா. இப்படி நான் பிருந்தாவன லீலைகளை நான் போய் நேரில் பார்க்க வேண்டாமா? வீட்டை பார்க்க வேண்டாமா? நீ பிறந்த வீட்டை பார்க்க வேண்டாமா? அதனால் நான் ஒரு தடவை பிருந்தாவனத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. உன் லீலா நான் பார்த்துட்டேன், உன் வீடு பார்க்க வேணாமா அப்படின்னு சொன்ன உடனே ஜெகநாதன் சொல்கிறார், என்னப்பா மாதவதாஸ், நீ இல்லாமல் என் மனசு எதுலேயுமே போகாது. நீ இப்படி திடீர்னு இப்படி சொல்கிறியேப்பா, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? நீ எப்போ வருவ? உன் தரிசனம் எனக்கு எப்போ ஆகும் தானே நான் இங்கே காத்துன்னு இருப்பேன். தினம் காலையில் மங்களாகாரத்தி ஆனதுலேருந்து நீ எப்போ வரப்போறேன்னு நான் காத்துன்னு இருப்பேனப்பா. இன்றைய தினம் நீ இப்படி சொல்கிறியே, என்னால் முடியாதேப்பா அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ வந்து பகவான் ஜெகநாதன்கிட்ட சொல்கிறார் மாதவ்தாஸ், நீ கவலைப்படாத, என் மனசில் பிருந்தாவனத்தை ஒரு தடவை ஒப்பின்றேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஓடி வந்துவிடுறேன், சரியா அப்படின்னோடனே ஜெகநாதன் இப்போ சொல்கிறான், சரி அப்படின்னா என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போ. உடனே மாதவ்தாஸ் பாபா சொல்கிறார், நான் என்னப்பா சாதாரண ஒரு பாபா, சாதாரண சன்னியாசி, நீ இங்கே சப்பன் போகு சாப்பிட்றவன், அதுவும் இல்லாமல் 6 தடவை மகாபிரசாதம் சாப்பிட்றவன், நீ வந்தா நான் உன்னுடைய சாப்பாட்டுக்கு என்ன வழி செய்வேன்? அவ்வளவு சேர் சாப்பாடு எங்கேருந்து எடுத்துட்டு வருவேன்? அதனால் நீ இங்கேயே இரு. ஸ்ரீ மாதவ்தாஸ் சொல்கிறார், நான் பிருந்தாவனம் ஒரு தடவை போயிட்டு வரேன், எனக்கு நீ ஆசையாக எனக்கு விடை கொடுத்து அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடுற. சலோரி மனு ஸ்ரீ பிருந்தாவன தாம் रटेंगी राधा राधा नाम मिलेंगी गुंज बिगारी तोड़ के सामर सारी मिलेंगी कुंज बिगारी दौड़ के गामर सारी चलो रे मन श्री वृंदावन धाम रटेंगे राधा राधा नाम அப்படின்னு பாடுறார். உடனே ஜெகநாதன் சொல்கிறான், அப்படி ஒரு சந்தோஷத்தில் நீ பாடின்னு இருக்க. சரி, இப்போ பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறான். நான் பிருந்தாவனத்துக்கு நாளை காத்தால கிளம்பிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். மாதவ்தாஸ் சொல்கிறார். உடனே சரி, பிரபு ரொம்ப மனக்லேசமாக ஆயிட்டார். இப்போ இன்னைக்கு மறுநாள் காலங்காத்தாலேயே கிளம்பிட்டார். வழியில் நடந்து 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 பூரி தாம்லேருந்து நடந்து நடந்து போயிட்டே இருக்கார். அப்போ வழியில் ஒரு சகோதரி வீட்டுக்கு போகிறார். அவள் பெரிய சந்து சேவி, எப்போ பூரி ஜெகநாத்துக்கு வந்தாலும் இவரை பார்த்து கூப்பிடுவா, எங்கள் ஆற்றுக்கு ஒரு தடவை வாங்கோ, இங்கே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லுவா. இன்னொன்று, தினமும் அன்னம் 10 பேருக்கு ரெடி பண்ணிவிடுவா, காலையிலேயே எழுந்து சமைச்சிடுவா. அந்த வழியாக பூரி ஜெகநாதத்துக்கு எந்தெந்த யாத்திரிகள் போகிறாளோ அவளெல்லாம் நீங்கள் வாங்கோ, ஒரு வாய் சாப்பிட்டு போங்கோ, ரொம்ப களைப்பாக இருக்கே, குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னு 10 பேருக்கு அன்னத்தை போட்டுட்டு தான் அவள் சாப்பிடுவா. இப்படி அவள் பண்ணுவா. நடுவில் ஜெகநாதனை தரிசனம் பண்ணுவா. அப்போ பாபாவை பார்த்து சொல்லுவா, எத்தனையோ பேர் வராள் நம்ம பார்த்துக்கு யாத்திரிகள், ஆனால் நீங்கள் ஒரு தடவை என்னுடைய கிரகத்துக்கு வரணும், என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும், எங்கள் கிரகத்தை நீங்கள் கிருதார்த்தம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிப்பா. எப்போ பார்த்தாலும் இன்றைய தினம் நிஜமாகவே நடந்து வரும்போது அந்த சகோதரியை அவர் நினச்சிக்கிறார். நினச்சிட்டு சரி, அவள் ஆற்றுக்கு நம்ம போவோம், அவள் தான் ஆசைப்பட்டாளே அப்படின்னு நினச்சிக்கிறார். இப்போ என்றைக்குமே மாதவ்தாஸ் காலையிலலாம் சாப்பிட்ற வழக்கம் கிடையாது. 2 மணி வரைக்கும் பூஜை, ஜபம், தியானம், பஜன் எல்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அவர் ஏதோ பிரசாதம் எடுத்துப்பார். இவருக்கு பசிக்கவே பசிக்காது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா காலையில் 9 மணி தான் ஆயிருக்கு. அகோர பசி எடுக்கிறது. இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, அவர் அந்த வாத்துக்கு போயிடுறா, அந்த சகோதரியோட வீட்டுக்கு போகிறார். இவரை பார்த்தோம்னே அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சுறார். உடனே அவருக்கு கால் அலம்பத்துக்கு ஜலம் கொடுத்து, அவருக்கு ஆசனம் கொடுத்து, அவரை உட்கார சொல்லி உபச்சாரம் பண்ணுறா. எல்லாம் ரெடியாக இருக்குது. பாபா நீங்கள் போஜனம் பண்ணணும் பாபா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறா. நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பாத பூஜை பண்ணுறா. அதுக்கப்புறம் பரிமாறுறா, ஆதூரத்தோட பரிமாறுறா. அப்புறம் வீட்டு வாசலில் யாரோ நிற்கிற மாதிரி நிழல் தெரியறது. பார்க்குறா, அங்கே 10-15 வயசுல ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். ஷியாமள வர்ணமாக இருக்கான். இவளை பார்த்தோம்னே அவாத்து வாசலில் அவன் உட்காந்துட்டான். அழகான அழகு, கொள்ள அழகாக இருக்கான். உடனே இவ கேட்குறா, அப்பா நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறா. நான் பாபாவோட தான் வந்தேன். சரி, அப்போ நீ உள்ள வாயேன்ப்பா அப்படின்னு கூப்பிட்றா. நீயும் சாப்பிடேன்ப்பா அப்படின்றா. இல்லைப்பா, நான் உள்ள வரமாட்டேன். உடனே பாபாட்ட நேராக ஓடி வரா.
ஆமாம், வாசலில் ஒரு பையன் வந்து நின்றுட்டு இருக்கானே, அந்த பையன் யாரு? அவ்வளோ அழகாக இருக்கான், கொள்ள அழகு. அவன்கிட்ட, யார் நீங்கள்? நீங்கள் கூட்டின்னு வந்தேளா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் அந்த பையனை கூட்டின்னு வந்தேளா? பெற்றோர் அப்புறம் அந்த குழந்தை காணும்னு அழப்போறா அப்படின்னு சொன்ன உடனே, कली में परमहित है शीशु कित संत वर बाबा माधवदास। कली में परमहित है शीशु कित संत वर बाबा माधवदास। அரே பாபா, உங்கள் ஹிருதயம் என்ன கடினமான ஹிருதயமா? அப்படி ஒரு குழந்தையை கூட்டின்னு வந்துட்டு அவனை வெளியிலேயே உட்கார வச்சு வந்துட்டேன். அவன் சாப்பிட வேண்டாமா? அவனும் உங்களோட நடந்து நடந்து தானே வந்துட்டு இருக்கான். என்னது இது? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறா. உடனே மாதவதாஸ் சொல்கிறார், அம்மா, நான் எங்கேயாவது யாரையாவது கூட்டிகிட்டு வருவேனாம்மா? நானே என் குடும்பம் குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு நான் இப்படி பாபாவா ஆயிட்டேன். எனக்கு எதுக்குமா பந்தங்கள்லாம்? மற்றவா குழந்தைகளை நான் ஏன் போய் கூட்டிகிட்டு வேற வரப்போகிறேன்? நான் மட்டும்தாம்மா வந்தேன், நான் யாரையும் கூட்டிகிட்டு வரல. திரும்பி வெளியில வந்து திரும்பி பார்க்குறா. பால ரூபத்தில் ஜெகநாதனா தெரிகிறான், ஸ்வயம் ஜெகநாதன். இதே பாபா எழுந்து வரார், பார்க்குறார். ரூபத்தை பாபா கிட்டேருந்து மறைக்க முடியாதே. உடனே பாபா கேட்குறார், பிரபு, இது வரைக்கும் நீங்கள் என்னோட நடந்தே வந்தேளா அப்படின்னு கண்ணில் தண்ணி வச்சுக்கிறார். உங்களுக்கு ஒரு நாள் பூரா சாப்பிட்டுட்டே இருக்கணும். என்ன, ஏன் இப்படி நீங்கள் என் பின்னாடி வரே? நான் தான் சொன்னேனே, உன்னுடைய சாமர்த்தியத்தினால இப்போ எனக்கு காலையிலேயே பசி எடுக்க வச்சுட்டியா அப்படின்னு மாதவதாஸ் சிரிச்சுட்டே கேட்குறார். உடனே பிரபு சொல்கிறான், நீ இல்லாமல் எனக்கு பூரியே பிடிக்கலப்பா, அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன் உன் பின்னாடியே. எனக்கு நீ இல்லாமல் எனக்கு ரசிக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே பாபா சொல்கிறார், நான் ரொம்ப சீக்கிரமாக விரஜ தரிசனத்தை முடிச்சுண்டு நான் வந்துடுறேன். நீ சமத்தா பூரியிலேயே இருப்பா, இப்படி பின்னாடி பின்னாடி வரக்கூடாது, எனக்கு இப்படி கெட்ட பேர் நீ வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்படி எனக்கு நிறைய புத்திமதிகள் சொல்லி புரிய வைக்கிறார். ஸ்ரீ நீலாச்சல தாமுக்கு இப்போ பிரபு திரும்பினார். அப்படி ஒரு பக்தன்கிட்ட ஒரு மமதா இருக்கு. உடனே இவ கேட்குறா, யாருப்பா அது? யார் அந்த பாலகன் அப்படின்னு கேட்குறா. உடனே பாபா சொல்கிறார், நீ வாழ்க்கை பூரா சந்து சேவை பண்ணிகிட்டே இருக்க. பிரதி தினம் சந்துக்கள் இந்த பக்கம் வந்தாலும் யாத்திரிகள் வந்தாலும் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து இப்படி நீ பண்ணிகிட்டே இருக்க இல்லையா? அதனால் இன்னைக்கு அவனே வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டான். ஒரு நாளைக்கு கூட சந்துக்களுக்கு உணவு அளிக்காமல் நீ சாப்பிட மாட்ட, அதனுடைய பலனை அவன் உனக்கு கொடுக்க வேணாமா? அதனால் இன்னைக்கு பகவானே வந்து உன்னுடைய இல்லத்தில் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறார். நீங்கள் அடிக்கடி இந்த ஏழையோட கிரகத்துக்கு வரணும் அப்படின்னு அவனும் நமஸ்காரம் வச்சுட்டு கண்ணில் தண்ணியை வச்சுட்டு பிரியாவிடையே அவர் பெற்று அவர் கிளம்பிட்டார். இப்படி கிளம்பி மேலே பிருந்தாவன யாத்திரையை மேற்கொண்டார். இப்போ வழியில் இன்னொரு கிரகஸ்த தம்பதிகள், அவளும் அடிக்கடி பூரி ஜெகநாத்துக்கு வருவா. வரும்போதெல்லாம் பாபா மாதவதாஸை பாப்பா, அவருக்கு நமஸ்காரம் வைக்கிற வழக்கம் உண்டு. இப்படி இவர் அப்படி கிளம்பி நடந்து 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 வந்துட்டே இருக்கும்போது அங்கே இன்னொரு பத்தினி, இன்னொரு ஒரு அவளை பார்க்குறார். உடனே அவளை பார்த்த உடனே அவருக்கு வந்து இவர் வந்து மாதவதாஸ் வந்து நடந்து வந்துட்டே இருக்கார். அப்போ இன்னொரு கிரகத்தை பார்க்குறார். அவளும் இந்த தம்பதிகளும் இவருக்கு வேண்டியவா தான். வந்தால் கோயிலுக்கு வந்தால் மாதவதாஸை பார்க்காம போக மாட்டா. இவர் கிளம்பி போயாச்சு. ஆனால் இந்த யாராத்தில் வந்து சாப்பிட்டாரோ அந்த அம்மா என்ன பண்ணுறா, வாசல்லையே நின்றுட்டு அழுதுண்டே இருக்கா. இப்போ அவருடைய கணவர் இல்லை இல்லையா, அவர் வெளில போயிருந்தார் இல்லையா, அவர் திரும்பி வந்துட்டார்.
அவர் வந்து என்னம்மா வாசல் நின்று இப்படி அழுதுன்னு இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை இந்த மாதிரி மாதவதாஸ் வந்திருந்தார் நம்பாத்துக்கு, சாப்பிட சொல்லி கேட்டேன், அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டார். எனக்கு மனசே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெகநாதனும் வந்திருந்தான் எல்லாம் சொன்ன உடனே, அடடா நான் இவரை விட்டுட்டேனே அப்படின்னு நினச்சின்ட்டு அவர் வந்து புலம்புறார். இப்போ இன்னொரு ஆற்றுக்கு வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, வந்து என்ன அவாத்தில் என்ன பண்ணுறார், மாதவதாஸ் உள்ளே வரார். வந்த உடனே ஆகாரம் சாப்பிடுங்கோ அப்படின்னு அவள் கேட்டுக்கிறார். இல்லை இல்லை இல்லை, எனக்கு வெறும் பால் மட்டும் கொடுங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் நீங்கள் ரொம்ப தடவை வந்துடும் போதெல்லாம் ஆற்றுக்கு வரணும்னு சொன்னேங்களேன்ற உங்களுடைய ஞாபகம் வந்தது, அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி எங்கள் ஆத்துக்கார் வெளில போயிருக்கார், அவர் வர வரைக்கும் நீங்கள் இருங்கோ அப்படின்னு மாடியில் ஒரு ரூம் இருக்குது, அதில் சந்துக்கள் யார் வந்தாலும் அங்கே தங்க வைப்போம், அவளுக்கு சமைச்சு போடுவோம். அதனால் மாடிக்கு ஓடி போகிறா, போய் அந்த சந்துக்கிட்ட கேட்குறா, எங்கள் ஆத்துக்கார் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அவரோ சங்கோச்சப்படுறார், அதனால் நீங்கள் மாடியில் அவர் தங்கிக்கலாமா கொஞ்ச நாள், ஒரு இன்னொரு சந்து வந்திருக்கார் கீழே அப்படின்னு அந்த மாடியில் இருக்கிற சந்துக்கிட்ட வந்து கேட்டவுடனே அவர் என்ன பண்ணார், காலை ரெண்டுத்தையும் நீட்டிண்டு, எனக்கே இங்கே இடம் இல்லை, அந்த மாதிரிலாம் யாருன்னு என்னோட இருந்தால் எனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடியில் இவ போய் பேசுகிறதும் அந்த சந்து பதில் சொல்கிறது எல்லாத்தையும் மாதவதாஸ் கேட்டுன்னு தான் இருக்க. அவர் வந்து, இல்லைம்மா நான் பால் குடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப அவசரமாக போகணும், எனக்கு நேரம் இல்லை, ஆட்டும் நான் திரும்பி வரும்போது வேணுனாலும் வரேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இவன் என்ன பண்ணா, வாசல்லையே நின்றுருக்கா, அழுதுன்ருக்கா. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்துட்டார் ஆத்துக்கார். என்ன அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி இப்போ தான் மாதவதாஸ் வந்துட்டு போகிறார், நான் வந்து அவர் ஏதாவது சாப்பிட சொன்னேன், முன்னும் வேண்டாம் பால் மட்டும் போதும்னார், நீங்கள் வர வரைக்கும் இருக்கலாமேன்னு மாடியில் இருக்கிற அந்த ரூமில் வேணால் இருக்கட்டும்ன்றதுக்காக மாடியில் போய் அந்த சந்துக்கிட்ட கேட்டேன். அவர் காலை பரப்பின்ட்டு, இல்லை இல்லை இடமே இல்லை, எனக்கு அந்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். நான் என்ன பண்ணுவேன் இப்போ, அவர் கிளம்பி போயிட்டார். இல்லை கொஞ்ச நாள் இருங்கோ, எங்கள் ஆத்துக்கார் வந்துடுவான்னு சொன்னேன், இல்லைம்மா வரும்போது வேணால் பார்த்துக்கலாம், நான் அவசரமாக க்ஷேத்திரத்துக்கு போயின்னு இருக்கேன், பிருந்தாவனத்துக்கு, ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டே இருக்கார் மாடியில் இருக்கிற சந்து. ஓ மாதவதாஸா, என்னம்மா நீ முதல்லையே மாதவதாஸ் வந்திருக்காருன்னு கிடுகிடுன்னு இறங்கி ஓடி வந்து, நீ மாதவதாஸ்ன்னு சொல்லியிருக்க கூடாதோ, நானே ரொம்ப நாளாக அவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ என்னம்மா நீ இப்படி சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு இவளை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி கேட்குறார். இறங்கி ஓடி வந்தார். இப்போ என்ன ஆச்சு, இந்த சந்தும் அந்த ஆற்று எஜமானனும் ரெண்டு பேருமா சேர்ந்து ஓடி 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 போய் மாதவதாஸை பார்த்து பிடிச்சி அவள் காலில் விழுந்து கதறார். நான் பல நாளாக உங்களை வந்து என் வீட்டுக்கு வரணும்னு கேட்டுட்டேன், ஆனால் நீங்கள் என்ன அபாக்கியம், நீங்கள் வந்த சமயத்தில் நான் ஆற்றுல இல்லாமல் இப்படி போயிட்டேனே, உங்கள்கிட்ட நல்ல வார்த்தை 4 பேசி உங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்க முடியாமல் போயிடுத்தே அப்படின்னு தன்னைத்தானே அவர் ரொம்ப நொந்துக்கிறார். அவருடைய சரணத்தை பிடிச்சிட்டு அழறார். என்னுடைய மனைவி தான் கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்கிறார். உடனே மாதவதாஸ் வந்து, என்னப்பா இதுக்கெல்லாம் போய் நீ வருத்தப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு உண்மையான சம்பவம் சொல்கிறேன் கேளு, நான் 4 வார்த்தை பேசலையேன்னு தானே நீ வருத்தப்படுற, இரு நான் உனக்கு நல்லதாக சொல்கிறேன், இது கேளு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஊரில் ஒரு சேட்டானி இருந்தா. தினம் அவள் என்ன பண்ணுவா, தானியங்களை தானியங்கள் என்ன கோதுமையோ ஏதோ ஒன்று தானியங்களை எடுத்துன்னு போய் காலை வேளையில் எழுந்த உடனே தன் இல்லத்துக்கு மாடிக்கு போவா. அங்கே இருக்கிற பட்சிகளுக்கெல்லாம் வாரி இறைப்பார். அந்த சமயம் 100கணக்கான பறவைகள் அந்த மாடிக்கு வரும், வந்து கும்பலாக வந்து உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும். இப்படி இந்த சந்து இந்த காரியத்தை விடாமல் வருஷக்கணக்காக செஞ்சுன்னு வந்துட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளை கலரில் ராஜ அம்ச பட்சி அந்த பக்கமாக எதிர்ச்சையாக பறந்து வந்தது. வந்த பட்சி 100கணக்கான பறவைகள் ஒரே இடத்துல இருக்கே, இது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தது. பார்த்தா ஒரு கூட நிறைய தானியத்தை இறைச்சிருக்கார், அவர் கையில் தானியம் வச்சு நின்றுருக்கார். அதை பார்த்த உடனே
அந்த சேட்டும் அங்கே தானே இருந்தார். அந்த பட்சி பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து பரிபூர்ணமாக அந்த சேட்டை ஆசீர்வாதம் பண்ணிட்டு, இந்த மாதிரி சர்வ ஜீவராசிகளுக்கு உள்ளேயும் சாக்ஷாத் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு இந்த பட்சிகளுடைய பசியை ஆற்றணும்னு உன்னுடைய மனசுல தோணி இப்படி ஒரு பெரிய புண்ணிய காரியம் பண்ணிட்டு இருக்கிய வருஷக்கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது ஏதோ பாடத் தொடங்கிச்சு. உடனே அப்போ அந்த சேட்டு, என்னம்மா என்ன பேசுற, என்ன பாடுற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். அதுவும் இல்லாம இது புதுமையா நவீனமா இருக்கு, இவ்வளவு பெரிய பட்சியா இருக்கு, வெள்ளை வெளியேறுன்னு இருக்கு, இது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீ யாரு அப்படின்னு கேட்குறார். உடனே அதுக்கு அது பதில் சொல்றது, நான் மானசரோவரில் இருக்கேன், வசிக்கிற ராஜ அம்சம், தினம் பார்வதி பரமேஸ்வரால் நான் வலம் வந்து அஞ்சலி பண்ணுற வழக்கம் உண்டு. இன்னைக்கு எதேச்சையா அங்கேருந்து கிளம்பி இப்படி ஊரை சுற்றிட்டு வரலான்னு அங்கேருந்து மானசரோவர்லேருந்து வரும்போது இந்த நூற்றுக்கணக்கான பட்சிகள் இங்கே உட்காந்துட்டு இந்த ஆகாரம் சாப்பிட்றத பார்த்தேன். எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேர்பட்ட புண்ணியவான் யாருன்னு பார்த்தேன், நீங்கள் இருந்தேள் அப்படின்ன உடனே அவர் ஒரு கேட்டுக்கிறார், சரி நீங்கள் அப்படின்னா எனக்கு ஒன்று பண்ணணுமா, என்னை பற்றி நீங்கள் பகவான்கிட்ட தெரிவிங்கோ, எனக்கும் என் மனைவிக்கும் சத்கதி கொடுக்கணும், பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்ன உடனே அந்த ராஜ அம்சமும், அதுக்கு என்ன, நான் அதே மாதிரியே பண்ணுறேன், நான் சொல்கிறேன்ப்பா, கட்டாயம் அவளுடைய ஆசி உனக்கு இருக்கு, அவளுடைய கிருப்பம் உனக்கு இருந்ததுனால்தானே நானே உன் கண்ணில் இப்போ தென்பட்டேன். நானும் தினமும் பூலோகத்தை சுற்றி வருகிறேன், ஆனால் உன் கண்ணுக்கு மட்டும்தானே நான் இன்னைக்கு தென்படுறேன். அதனால் நீ தொடர்ந்து இந்த புண்ணிய காரியத்தை பண்ணிகிட்டே இரு, பகவானே ஒரு நாளைக்கு உன் வீட்டு வாசல்லையே வந்து உனக்கு தரிசனம் தருவாருப்பா அப்படின்னு சொல்லிண்டே பறந்து போயிடுத்தது. அதுக்கு அதே மாதிரியே அவளுடைய வாழ்க்கையினுடைய இறுதியில் பகவத் தரிசனமும் ஆச்சு. அவளுக்கு பார்வதி பரமேஸ்வராளுடைய தரிசனமும் கிட்டித்து. உன் மனைவி வந்து பெரிய பக்திமதி, உன் மனமும் அவளுடைய மனமும் ஏக மனம், நீங்கள் ரெண்டு பேரும் எந்த புண்ணிய காரியம் செஞ்சாலும் ஏக மனசோடு செய்வேள், ஒரு அபராதமும் இல்லை. அதே மாதிரி உன்னுடைய மனைவி, நீ எப்படி இந்த பட்சிகளுக்கு பண்ணுறியோ அந்த மாதிரி உன் மனைவி இடைவிடாமல் பகவத் சந்தர்ப்பண, வந்தவாளுக்கு ஆகாரம், சந்துக்களுக்கு சேவை, இதெல்லாம் அவள் பண்ணிகிட்டே இருந்தா. அதனால் உங்களுடைய வீட்டுக்கும் சாட்சாத் ஜெகநாதனே எழுந்தருளுவான்ப்பா. நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதோடு இல்லை, அவனுடைய கிருப்பையும் உங்கள் ஆத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறா பார்வதி பரமேஸ்வரர். இந்த மாதிரி உன்னுடைய மனைவியும் அவா சொன்ன மாதிரி உன்னுடைய மனைவியும் சந்துக்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பணை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜெகநாதன் உங்காத்துக்கும் ஒரு தடவை வருவான்ப்பா. அதனால் நான் யாத்திரை போயின்னு இருக்கேன், யாத்திரைக்கு கிளம்பிட்டு திரும்பி பின்னாடி வரக்கூடாது, யாத்திரையை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வர முடியும். அதனால் நான் அவசரமாக பிருந்தாவனம் போயின்னு இருக்கேன், உன் மனசு நோகக்கூடாதேன்னு உன்னைக்கிட்ட ஒரு 10 நல்ல வார்த்தை சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அதனால் திரும்பி வரும்போது அவசியம் நான் உன்னை வந்து பார்க்குறேன், இப்போ நீ கிளம்பி வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருந்த மண்ணை எடுத்து அவன் நெத்தியில் இட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்புறம் அந்த மகந்த்ஜி இருந்தார் இல்லையா, அவனும் கூடயே வந்திருந்தாரே, அதனால் அவரை பார்க்குறார். அப்போ சொல்கிறார், சந்துக்கும் பகவானுக்கும் எந்த பேதமும் கிடையாதுப்பா, நான் வந்து அங்கே தங்கறதா இல்லை, ஆனால் எந்த சந்து வந்தாலுமே உனக்கே அது வந்து அவ கொடுத்த இடம். நீ வந்து அவ கேட்டா இல்லையா, அவளுடைய மனைவி கேட்டாலே, அப்போ நீ வந்து இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னியே, அந்த இடத்த கொடுக்கறதுல என்ன கஷ்டம் உனக்கு, உன் இடம் இல்லை அது, இது சந்துக்கு உச்சிதமான வார்த்தைகள் இல்லை நீ பேசுனது, நீ திருந்தணும் அப்படின்னு சொல்ற. சொன்னவனே அவன் ஷமா கேட்டுக்கிறார் அந்த
சந்து. அப்புறம் மாதவ்தாஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பி பிருந்தாவனத்துக்கு வேகமாக போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஸ்ரீ பிருந்தாவன 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 ராகியே ஷாமா ஷாம் ஷாமா ஷாம் ஷாமா ஷாம் ககியே பிருந்தாவன 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 ராகியே ஷாமா ஷாம் ஷாமா ஷாம் ஷாமா ஷாம் ககியே பிருந்தாவன 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 ராகியே அப்படின்னு கண்ணால ஜலம் விட்டுண்டு பஜனை பண்ணிண்டு நடந்து போயிண்டே இருக்கார். நடக்க 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 அவருக்கு எந்த சிரமமும் தெரியல. ஏன்னா பின்னாடியே ஜெகநாதனுடைய ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்கு. சமயத்துல ஜெகநாதனும் கூட வரான். அதனால அவருக்கு எதுவுமே இதில்லை. அவருடைய மனசனுடைய ஒரு கோல் என்ன? பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனத்தை அடையணும். அது ஒன்று தானே அவருக்கு. அதனால அது அவருக்கு சிரமமாகவும் இல்லை. இப்போ பிருந்தாவனம் வந்து சேர்ந்தாச்சு. அவருக்கு நாம கிருப்பை கிடைச்சது, ரூப கிருப்பை கிடைச்சது, லீலா கிருப்பை கிடைச்சது, அடுத்தது க்ஷேத்திர கிருப்பையும் கிடைச்சிடுது. இப்போ நம்மெல்லாம் போனோன்னா ஸ்தூல பிருந்தாவனத்தை தான் பார்ப்போம். ஆனால் மாதவ்தாஸுக்கா சாக்ஷாத் பிருந்தாவனமே கிடைச்சிடுது. சாக்ஷாத் பிருந்தாவன தரிசனம் ஆறுது. அந்த யோக்கியதையை நாமளும் சம்பாதிச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டானா, அவருக்கு பிருந்தாவனம் நம்ம பார்க்குற மாதிரி இல்லை. அவருக்கு அது அப்படியே சாக்ஷாத் கோலோக தரிசனம் ஆறுது அவருக்கு. அது மட்டுமா, நாமெல்லாம் ஈரக்கட்டைகள். நம்மளுடைய குருநாதர் சந்துக்கள் அவெல்லாம் உலர்ந்த கட்டைகள். இப்போ ஒரு சூளையில உலர்ந்த கட்டை நல்லா எரியும் போது நடுவுல ஒரு ஈரக்கட்டையை வச்சோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் புகையும், ஆனா அதுவும் சேர்ந்து எரிஞ்சிடும் இல்லையா? அது போல நம்ம ஈரக்கட்டையா இருந்தாலும் குரு கிருப்பையினால, சந்து கிருப்பையினால அவர்களோட நாமும் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, நாம தன்யமாவும் ஆவோம். அதுக்கு இல்லாம பகவானுடைய கிருப்பைக்கும் ஆளாகி அவரோட ஆசிரியமும் கேட்க முடியும். அதுக்கு மேல ராதா கோவிந்த் அவனுடைய பிரேமைங்கிற அக்னியில நாமும் எரிஞ்சு பிரஜ்வலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே ஸ்லாகிச்சுக்கிறார். பிருந்தாவனத்தை பார்த்து விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றார். அடிக்கு அடி நமஸ்காரம் பண்றார். கண்ணால ஜலம் விடுறார். அப்படியே உட்கார்ந்துக்கிறார். அந்த ரஜஸை எடுத்து தன்னுடைய நெத்தி பூரா தேய்ச்சிக்கிறார், உடம்பு பூரா தேய்ச்சிக்கிறார். அப்படி ஒரு தன்னையே தான் மறந்து போயிடுறார். நிருககு மான பிருந்தாவன், நிருககு மான பிருந்தாவன், குஞ்சான சாதன மனோகர் விஹராத் ராதா மோகன், நிருகாகுமன பிருந்தாவன் அப்படின்னு பஜனை பாடுறார். அப்படி பாடுறார். அப்புறம் க்ஷேத்திரத்துக்கு போனா முதல்ல என்ன கேட்கணும் அப்படின்னா, நம்மளுடைய லௌகி அது இது இவர் சொல்றார். அவர் சொல்ற வாணியை நான் அப்படியே திரும்பி சொல்றேன். எதுவுமே என்னுடைய இது கிடையாது. க்ஷேத்திரத்துக்கு போனா அவர் சொல்றார், கிருப்பைய கேட்கணும். என்ன கிருப்பை அப்படின்னா, க்ஷேத்திர வாசம் பண்ற கிருப்பைய கேட்கணும். ஏன்னா
பிருந்தாவனம் வந்து சின்மயமானது. பிருந்தாவனத்துக்கு வந்து அங்க இருக்கிற பூமி வந்து சின்மயமான பூமி. हे दाम कृपा कीजे लीनी चरण दूगी, मेरे दिल में फंसा दीजे राधा गोविंद ஜூலி அப்படின்னு இன்னொரு பஜன் பாட்டு பாடுறார் மாதவ்தாஸ். இந்த கஷேத்திரத்தினுடைய கிருப்பையை எனக்கு கொடுப்பா, உன்னுடைய ரூப மாதுரியத்தை பார்த்து அசந்து சொக்கி போயிட்டேன்பா அப்படின்னு சொல்றார். அப்புறம் பிருந்தாவனத்துக்குள்ள நுழைஞ்சவுடனே யமுனையில் போய் ஸ்நானம் பண்றார். அதுக்கப்புறம் பிரதம டாக்கூர் யார் அங்க? கோவிந்த் தேவ்ஜி தானே, அவருடைய இந்த ரூப் கோஸ்வாமி தானே அதை பிரகடனம் பண்ணார் 500 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கோயிலுக்கு போறார். அதாவது அடுத்தது 2வது மதன்மோகன்ஜி டெம்பிளுக்கு போறார். அது சனாதன் கோஸ்வாமி. அவர் அந்த பரிக்கிரமாவும் போது அந்த அந்த 2வது மதன்மோகன்ஜி இது பண்றார், அவருடைய தரிசனத்தை பார்க்கிறார். அப்புறம் ராதாரமன்ஜி கிட்ட போறார், கதறார், அலறார், அப்படியே துடிக்கிறார். அந்த ராதாரமனை பார்த்தவனே, நான் ஸ்வயம் பிரகடனமானவர் இல்லையா, ஸ்வயம் பிரகடனமான பிரபு இல்லையா அவர். அப்படியே பைத்தியம் ஆயிட்டார் ராதாரமணனை பார்த்த உடனே. ராதாரமன் வந்து ஒரு பக்தாளுக்கு பல விதத்துல அவன் தரிசனம் கொடுப்பானாம். அவன் வந்து சில நாள் பார்த்தா 2 பல்லு மட்டும் தெரியுமா சிரிக்கும் போது, சில நாள் 4 பல்லு தெரியுமா. அப்படி சொக்கி போயிடுவானாம் ஜனங்கள் அவன் சிரிச்சான்னா. அப்படி அந்த ராதாரமனை பார்த்துட்டு அப்படியே பைத்தியமா எழுறார் பகவான. அந்த சமயம் என்ன அப்படின்னு கேட்டானா, மகாபிரபு லீலா எல்லாம் முடிச்சுட்டு அந்தர்த்தியானம் ஆன சமயம் அது. அந்த சமயம்தான் இவர் போயிருக்கிறது. அப்போ ராதாரமனுக்கெல்லாம் வந்து கோயில்லாம் கிடையாது, அந்த மூர்த்தி விக்கிரகம் மட்டும்தான் இருக்கும், மூர்த்தி மட்டும்தான் இருப்பார். அந்த சமயத்துல இங்க எப்படி மகாபிரபு அங்க அந்தர்தானம் ஆயிட்டாரோ அந்த மாதிரி இங்க ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இவெல்லாம் அந்தர்தானம் ஆயாச்சு. மகாபிரபுவை நினைச்சுக்கிறார், ரொம்ப அழறார், கதறி கதறி அழறார். சில சமயம் கோவிந்த் தேவ்ஜி கோயிலுக்கு போயிடுவார், சில சமயம் மதன் மோகன்ஜியை பார்ப்பார், சில சமயம் ராதாரமணனை போய் பார்ப்பார், சில சமயம் ராதா தாமோதரரை போய் பார்ப்பார், சில சமயம் கோகுலானந்த் ஜியை போய் பார்ப்பார். இப்படி தரிசனங்கள் பண்ணிட்டே இருப்பார், அழுவார், அப்புறம் பிரேமையில் அப்படியே தன்மயம் ஆயிடுவார். அப்புறம் போய் யமுனா மணல்ல போய் படுத்துடுவார். எவ்வளவு நேரம், எவ்வளவு வெயில், மணல் எப்படி சுடும், அப்படியே அதுலயே படுத்து கிடப்பார். அப்புறம் தானே கொஞ்சம் சுதாரிச்சுப்பார். இப்படி ஆச்சாரியர்கள்லாம் அந்தர்த்தியானமான சமயம், அப்புறம் கஷேத்திர தரிசனம், பிரபு தரிசனம் எல்லாம் இப்போ ஆயிடுத்து இவருக்கு. ஆனால் கஷேத்திர தரிசனம் ஆனாலும் சந்துக்களுடைய தரிசனம் தான், கஷேத்திர சந்துக்களுடைய தரிசனம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். வெறும் கஷேத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு, இல்லை மூர்த்தியை மட்டும் பார்த்துட்டு, கோயிலை மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. அந்த ஊர் சந்துக்களையும் நம்ம தரிசனம் பண்ணணும். அப்படி அந்த சமயத்துல ரூப்சநாதன் அவள்லாம் அந்த ஆனாலும் ஜீவ கோஸ்வாமி இருக்கார். அவர்கிட்ட போறார், அவர்கிட்ட தரிசனம் பண்றார். நான் ஈஸ்வரபுரியோட சிஷ்யர் அப்படின்றார். அவரும் பேசுறார். அவரும் கொஞ்சம் தீன தசையில தான் இருந்தார். ஆனா ஜீவகோஸ்வாமி மகா ரசிகர் தான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இவருக்கும் மாதவதாஸுக்கும் குரு பரம்பரா சம்பந்தம் இருக்கே, அவரை குரு துல்லியராக தான் நினைக்கிறார். கொஞ்சம் சங்கோஜமும் படுறார். ஆனால் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கிட்டேருந்து சத்சங்க லாபம் எதுவும் கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜீவ கோஸ்வாமிகிட்டேருந்து கிளம்பிடுறார். ஒரு கஷேத்திரத்துக்கு போனோம் அப்படின்னா நண்பர்கள் மாதிரி நம்மளுக்கு சந்துக்களும் ரசிகர்களும் கிடைக்கணும்.
அவ சந்துக்களோ ரசிகர்களோ அவ நம்மக்கிட்ட நண்பன் மாதிரி பழகணும், மனம் திறந்து பேசணும், அந்த க்ஷேத்திர மகிமையை பற்றி விவாதிக்கணும், பேசணும், அந்த சர்ச்சை பண்ணணும். இப்படி இவர் தேடின்னு இருக்க. அந்த சமயத்தில் என்ன ஆறுது, அப்படி இருக்கார். அந்த சமயத்தில் இவருக்கு சுவாமி ஹரிதாஸ்ஜி மகாராஜன் இங்கே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவா சொல்கிறா. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. உடனே எங்கே இருக்கார் அப்படின்னு விசாரிச்சுக்கிறார். சரி, மாதவதாஸ் நேராக எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு வார்த்தாலாபத்துக்காக வேண்டி நிதிவனுக்குள்ள அந்த நிபுர்த்த குஞ்சு அந்த இடத்துக்கு வரார். நிகுஞ்சத்துக்கு வந்துடுறார். எங்க சுவாமி ஹரிதாஸ் அப்படின்னு கேட்குறார் அங்கே இருக்கிறவாள்கிட்ட. கேட்டவுடனே சுவாமி ஹரிதாஸ்ஜி இங்கே தான் இருக்கார், வருவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் பாங்கே பிஹாரிஜி பிரகடனம் ஆன சமயம். அப்போ இந்த பாங்கே பிஹாரிக்கு கோயிலெலாம் ஒன்றும் கிடையாது. நிதிவனத்தில் வச்சு தான் ஹரிதாஸ்ஜி சேவை செஞ்சுட்டு வந்திருந்தார். இந்த பாங்கே பிஹாரி யாரும் உண்டாக்கின கடவுள் கிடையாது. ஹரிதாஸ்ஜி பிருந்தாவனத்தில் இவர் ரசிக் சாம்ராட் சுவாமி ஹரிதாஸ்ஜி, ஏன்னா ஹரிதாஸ்ன்ற பேரில் நிறைய பேர் இருந்திருக்கா. இவர் ரசிக் சாம்ராட் சுவாமி ஹரிதாஸ்ஜி. இவர் பிருந்தாவனத்தில் நிதிவனத்தில் இருந்தபோது என்ன பண்ணுவார்னா, பிரதிதினம் ஒரு குஞ்சத்தை பார்த்து பூமியில் விழுந்து நமஸ்காரம் செய்வார். ரொம்ப நாளி நின்றுருப்பார். இதெல்லாம் அவருடைய சிஷ்யரான விட்டல் விபுல்ஜிக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இவர் எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ நமஸ்காரம் பண்ணுறார், என்ன பண்ணுறார் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நிறைய நாள் பார்த்துட்டு இருக்கார். அப்போ என்ன, ஒரு நாளைக்கு குருவை கேட்டுட்டார், ஹரிதாஸ்ஜியை கேட்டுட்டார். நீங்கள் என்னமோ இங்கே நின்று ரொம்ப நாளே பார்க்குறேன், அப்புறமா விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன், என்னது இங்கே என்ன இருக்குது, எதிர்க்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறார். கேட்டவுடனே அதுக்கு ஹரிதாஸ்ஜி சொல்கிறார், இந்த குஞ்சம் தெரியுறது பாரு, இந்த குஞ்சத்துக்கு உள்ள ரங்கு மகள் இருக்குமா, அந்த ரங்கு மகளுக்குள்ள நம்மளுடைய ராதா ராணியும் ஷியாமா சுந்தரும் 2 பேரும் அது உள்ள இருக்காப்பா. அதுக்குள்ள இருந்துட்டு அவ விலாசம் புரிஞ்சுட்டு இருக்காப்பா. எனக்கு அது தெரியறது, அதனால நான் அந்த திசையை விழுந்து நமஸ்கரிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றார். இந்த விட்டல் விபுல்ஜி தான் பிரதான சிஷ்யர் சுவாமி ஹரிதாஸ்ஜிக்கு. அவர் சொல்றார், அவர் ஹரிதாஸ்ஜியோடைய 2 காலையும் பிடிச்சிட்டு கதறார், அழறார். உங்களுக்கு மட்டும் தெரிகிறாரே, எங்களுக்கு அந்த மாதிரி தெரியலையே. நீங்க மகாபுருஷர், அதனால உங்க கண்ணுக்கு தெரிகிறார். ஆனா நான் உங்களுடைய சிஷ்யன், எனக்கும் ஆசை இருக்காதா? நான் உங்களை சரணாகதி பண்ணி உங்களோடையே தானே நான் இருக்கேன். ஏ குருதேவா, உங்களுக்கு ஆற அனுபவம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழறார். ஹரிதாஸ்ஜி டாக்கூர் சந்துக்களுடைய மனசுல கருணைக்கு என்ன பஞ்சம், அவர் மனசுல கருணை உண்டாயிட்டு அந்த சமயத்துல இந்த பதத்தை பாடுறார். மயிரி சகஜி ஜோரி பிரகட் பயிரி, மயிரி सगज जोरी प्रकट बहिरी, जूना की कौर श्याम गन बामिनी ऐसे, मयूरी सगज जोरी प्रकट बहिरी அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். அங்கே பெரிய இது இருக்குது, கல் இருக்குது, அதில் எழுதி வச்சிருக்கா. இன்றைக்கும் இந்த பாட்டை பாடி தான் இந்த பாட்டை பாடினார், இந்த பதத்தை பாடினாவிட்டு ஸ்ரீஜியும் ஷியாமும்
பிரகடனம் ஆனார் ஹரிதாஸ்ஜிக்கு அப்படின்னு இந்த பாட்டை எழுதி வச்சிருக்காங்க. உடனே பகவானுக்கு எதிர்க்க இப்போ பிரியா பிரீத்தம் இவா 2 பேரும் பிரகடனம் ஆயிட்டா. சுவாமிஜி கிட்ட கேட்டா, ஏன் என்னை கூப்பிட்டேல், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். உடனே ஏதாவது வரம் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா ராதை. உடனே அவர் சொல்கிறார், ஒன்றுமே பதில் சொல்லலை. அவர் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கார். திரும்பி திரும்பி கேட்குறா. கேட்ட உடனே, நீங்கள் நான் பிரகடனம் ஆயிட்டேன், நீங்கள் கூப்பிட்டதுனால நான் ஏதாவது வரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே திரும்பி ஒரு பாட்டு பாடுறார். ரசிக சாம்ராட் இல்லையா அவர். ஐசே देखत रहो ऐसे ही देखत रहो जन्म सुबल करिमानु बस ऐसे ही देखत रहो அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். ரொம்ப அழகா பாடுறார். அந்த என்ன வரம் வேணும் சொல்லுங்கோ, கேளுங்கோ அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறார் ராதை. உடனே அவர் சொல்கிறார், உங்கள் தரிசனம் எனக்கு ஆச்சு. இப்போ இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே சேவை பண்ணுறா இவளுக்குள்ளாமும் இந்த தரிசனம் ஆகணும். நீங்கள் ஜெகத்தில் இப்போ பிரகடனம் ஆயிட்டு திரும்பி போகக்கூடாது நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் சுவாமிஜி. உடனே ஸ்ரீஜி சொல்கிறா, இந்த திவ்யமான ரூபம்பா, இதை நான் உனக்கு வேணா, நீ இதை சாதாரண திருஷ்டியால் பார்க்க முடியாது. இப்போ உனக்கு வேணா நான் இப்போ தரிசனம் கொடுத்துட்டேன். ஆனால் எங்களுடைய திவ்ய ரூபத்தை யாருமே பார்க்க சாதாரண கண்ணால் பார்க்க முடியாதுப்பா. இதுக்கு அப்படின்னா வேற என்ன உபாயம் இருக்கு அப்படின்னு கேட்குறார். இவெல்லாம் லோகக்ஷேமத்துக்காக தானே சந்துக்களே அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே, நாங்கள் இப்போ 2 பேரும் ஒன்றாயிடுறோம் உங்களுக்காக, ஏன்னா உங்கள் வார்த்தையை எங்களால் தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றாயிட்டா. ராதையும் ஷியாமும் 2 பேரும் ஒன்றாயிட்டா. இந்த ராதா மாதவ் 2 பேரும் ஒன்றானது தான் பாங்கே பிகாரி. இப்போ அவள் பாங்கே பிகாரியே ஆயிட்டா. இந்த ஹரிதாஸ் ஜி யாரு? இவர் சாட்சாத் லலிதா சக்கி. லலிதா சக்கி ஆக்சுவலா லலிதா சக்கி ராதையை விட எல்டர். விஷாக்கா ராதையை விட வயசுல குறைஞ்சவ. அனுபவங்கள்லாம் விஷாக்காவோட தான் பரிமாறிப்பா. லலிதா ஆனா சொல்றதெல்லாம் கேட்பா ராதை. அந்த லலிதா சக்கி இதுதானே அவதாரி இந்த ஹரிதாஸ் ஜி. அதனால இப்போ பிரகடனம் ஆயிட்டா. அந்த ஹரிதாஸ் ஜியினால இப்போ பிரகடனம் ஆயிட்டா பிகாரி, பாங்கே பிகாரி. உடனே விட்டல் விபுல்ஜி பக்கத்துலேயே நின்றுருக்கார், இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். உடனே என்ன பண்ணார், அப்படியே அலாக்கா தூக்கிண்டு வந்தார். அன்னைக்கு மார்க சீர்ஷ சுக்ல பஞ்சமி பிரகடனம் ஆயிட்டார் இவர். नितिवन में प्रकट है बिगारी, निरत सकी शोभा है प्यारी, चरण पे चरण आदि बांके मुरली बजाने वाले, नितिवन में प्रकट है बिगारी, निरत सकी निधिवन में प्रकट है அப்படின்னு பாடுறார். பாடி இப்போ அவரை கூட்டிண்டு ஆயிடுத்து. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ அவ சொன்னா இல்லையா, ஹரிதாஸ் சுவாமிஜி இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட போனால் எல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, க்ஷேத்திர சந்து அப்படின்னு சொன்னா இல்லையா. உடனே இவர் நிதிவனுக்கு வந்துட்டார். மாதவ்தாஸ் வாசல்லையே நின்றுருக்கார். பாங்கே பிஹாரி உள்ளே இருக்கார், ஏழை பண்ணியிருக்கார். சுவாமிஜி நித்திய சேவா பண்ணுவார் அவருக்கு. அவருக்கு பின்னாடியே அவளுடைய சிஷ்யாலாம் இருப்பார். இப்போ என்னமோ திடீர்னு மாதவ்தாஸுக்கு ரொம்ப பசி வந்துடுது. ஜெகநாத் பின்னாடி நின்றுட்டானா அப்போ உடனே மாதவ்தாஸுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருமே.
இப்போ என்ன ஆச்சு, ஒரு கோபி வந்து சொல்கிறா யசோதா கிட்ட, மாயிரி ஷாம் லக்யோ சங்கு டோல், மாயிரி ஷாம் லக்யோ சங்கு டோல். என்ன செய்வேன், யசோதாட்ட வந்து சொல்கிறா கோபி, அம்மா குழந்தைக்கு பசிக்கிறதுமா, கிருஷ்ணனுக்கு பசி வந்துடுத்து அப்படின்னு சொன்னேன். சும்மா பேசாதடி, சும்மா ஏதாவது சொல்லின்னு இருக்காது, சரி சரி அப்படின்னு சொல்ல. கும்பனதாச கோவார தானதார பிரபு, கும்பதாச கோவார தானதார பிரபு, ஹாசி ஹாசி குங்கட் கோல், ஹாசி ஹாசி குங்கட் கோல், மாயிரி ஷாமலயோ சங்குடோ. சரி, என்ன கஷ்டம், இவனோ பெரிய பிரேம ரசிகன், ஆட்டும் ஆகாரம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி யசோதா அம்மா கொடுக்குறாளாம். இப்போ என்ன ஆச்சு, ஜெகநாதன் வந்து பசி ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிடுத்து, எனக்கு உடனே ஆகாரம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து ஹரிதாஸ்க்கு என்னன்னா, தினமுமே காலையில் மங்களஹாரதி பாங்கே பிகாரியை பண்ணுவார். பண்ண உடனே பார்த்தானா பகவானுடைய பாதத்துக்கு கீழே 12 ஸ்வர்ண முத்ரை தினம் வச்சுடுவான் பகவான். அண்ணே இந்த 12 ஸ்வர்ண முத்ராவை ஒரு சேவக்கை கூப்பிட்டு அவன்கிட்ட கொடுத்துருவார் ஹரிதாஸ். அவன் என்ன பண்ணுவான், பிருந்தாவனத்துலேருந்து அந்த 12 ஸ்வர்ண முத்திரையை எடுத்துட்டு நேராக மதுராவுக்கு போய் மார்க்கெட்லேருந்து எல்லா கச்சா சாமான்லாம், கோதுமை மாவு, நெய், காய், என்னென்ன வேணுமோ, பால், மேவா எல்லாம் வாங்கிப்பான். எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பி வந்துடுவான். இந்த பூரா தினமும் பிகாரிக்காக சப்பன் போகு செய்வார். செஞ்சு அந்த போக பிரசாதமாக அதை வந்து தானே சந்துக்கள் எல்லாம் உட்கார சொல்லி பகவானுக்கு போகு பிரசாதத்தை இந்த சந்துக்களுக்கு எல்லாத்தையும் பரிமாறுவார். பரிமாறி மீதி இருக்கிறத மயில், அந்த இடத்துல இருக்கிற குரங்குகள் தான் நிறைய இருக்குமே, எல்லாத்துக்கும் போட்டு மீதியை யமுனாவில் எடுத்துன்னு போய் அப்படியே கொட்டிடுவா. அங்கே யமுனாவில் இருக்கிற அந்த மீன்கள்லாம் அந்த ஆகாரத்தை சாப்பிடுமா. இவர் என்ன சாப்பிடுவார் அப்படின்னா, அந்த சப்பன் போக்குலாம் சாப்பிட மாட்டார் ஹரிதாஸ்ஜி. அவர் வந்து ஒரே ஒரு கிண்ணத்தில் சன்னா சாப்பிட்டுட்டு இருப்பார். ஏன்னா பிரதி வருஷமும் அக்பர் மூலமாக வந்துடும் இவருக்கு 100 கிலோ சன்னா, 100 கிலோ குடுக்கி அதெல்லாம் வந்துருமா. அதை வச்சுட்டு தான் அவர் வந்து தினம் இந்த ஒரு டோனா நிறைய ஒரு கட்டோரி நிறைய அந்த சனாவை சாப்பிட்டுருவார். இதுதான் பிரசாதம் அவருக்கு. அந்த மட்டும்தான் ஹரிதாஸ்ஜி சாப்பிடுவார். இப்படி மாதவதாஸ் வந்து இப்போ வெளியில் நின்றுருக்கார். அவருக்கு ரொம்ப பசிக்கிறது. உடனே வந்து அந்த சேவக்கிட்ட சொல்கிறார், எனக்கு ரொம்ப பசிக்கிறதுப்பா, ஏதாவது கொடுங்க. இல்லைல்ல, உள்ள பகவானுக்கு போக நிவேதனம் பண்ணின்னு இருக்கா, முடிஞ்சவொடனே எல்லாரையும் உட்கார வச்சு போட தான் போடும், கொஞ்சம் காத்துட்டுருங்கோ நீங்கள். இல்லைப்பா, எனக்கு அவ்வளோ நாளை காத்துட்டுருக்க முடியாது, என்னால் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத மாதிரி இருக்கு, எனக்கு உடனே வேணும்ப்பா ஏதாவது. சரி, சன்னா இருக்குது, ரெடி ஆகிடுது, அதை வேணால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி கொடுங்கோ அப்படின்ற சன்னாவை எடுத்துன்னு வந்து கொடுத்தா. இவர் என்ன பண்ணார், பாபாவோட நியமமே என்னன்னா, மாதவதாஸ் பாபா யாருக்காவது ஒருத்தருக்காவது ஏதாவது கொடுத்துட்டு தான் இவர் சாப்பிட்ற வழக்கம். இப்போ என்ன பண்ணிட்டார், தியானத்தில் யாருமே இல்லை பக்கத்தில், எல்லாரும் சப்பன் போக் சாப்பிடணும்னு அங்கே உட்காந்துட்டுருக்கா. உடனே இவர் தியானத்தில் என்ன பண்ணார், டாக்கூர்ஜியை கூப்பிட்டு சனாவை நிவேதனம் பண்ணார். உடனே பாங்கே பிஹாரி என்ன பண்ணா, இவர் கொடுத்த சனாவை சாப்பிட்டுட்டான். அங்கே வந்து பிகாரிக்கு வந்து சப்பன் போகு சுவாமி ஹரிதாஸ்ஜி கொடுத்துட்டுருக்கார். இங்கே மாதவதாஸ் சனாவை கையில் வச்சுட்டு இந்த ஏழை நிவேதனம் இதான்ப்பா எடுத்துக்கொண்டு பாங்கே பிகாரியை கூப்பிட்டவுடனே இங்கேயும் சாப்பிட்டான். அவர் சப்பன் போகு சாப்பிட்றதுக்கு பகவான் வரலையே, நம்ம இத்தனை நாளை கூப்பிட்டோம் இன்னும் வரலையே, பகவான் சாப்பிடலையே, ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு ஹரிதாஸ்ஜி பாங்கே பிகாரியை கேட்குறார். கேட்டவுடனே அதுக்கு அவன் சொன்னான், நான் இப்போ தான் சனா ஒரு கட்டோரி நிறைய சாப்பிட்ருக்கேன், அதனால் எனக்கு இப்போ பசி இல்லை
என்ன ஹரிதாஸ்ஜி கேட்குறாரு, நான் போகில் சனா வைக்கலையே, நான் போகில் சனா வைக்கலப்பா, நீ எப்படி போகு நீ சாப்பிட்ட அப்படின்னு, உனக்கு யார் சனா கொடுத்தது? அதுவா, அது வந்து அஹ், பாபா மாதவ்தாஸ் அவர் தான் எனக்கு ஊட்டி விட்டார். மாதவ்தாஸா? அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதான் பாங்கே பிகாரி சொல்கிறார், அதான் ஜெகநாத் புரியிலேருந்து வந்திருக்காரே, அவர் தான் மாதவ்தாஸ், அவர் கூப்பிட்டார், அதனால நான் சாப்பிட்டேன். உடனே ஹரிதாஸ் சேவக்காலை கூப்பிட்டு, வாசலில் யாராவது மாதவ்தாஸ்னு யாராவது வந்திருக்காளா, போய் கேளுங்க, எந்த ஹரிதாசர் புதுசாக வந்திருக்காரோ அவரை உடனே கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே வாசலில் வந்து சேவக்காள், இங்கே மாதவதாசன் யார், ஏதாவது ஹரிதாசர் வந்திருக்கேளா, யார் யார் அந்த மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்ட உடனே இவர் வந்து நான் தான்ப்பா மாதவ்தாஸ் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே அழிச்சுன்னு போகிறா. ஹரிதாஸை போய் பார்க்குறார். பார்த்த உடனே அவர் இவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு, இவர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி நமஸ்காரம் பண்ணிக்கிறார். உடனே சுவாமிஜி கேட்டார், என்னாச்சு, நீங்கள் தான் பிகாரிக்கு சன்னா கொடுத்தேளோ அப்படின்னு கேட்குறார். இப்போ என்ன பண்ணிட்டான் பகவான் வந்து இவரை காப்பாற்றணுன்றதுக்காக நான் எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுடுறான் கழுக்குன்னு கிருஷ்ணன். சொன்ன உடனே மாதவ்தாஸ் கிட்ட கேட்குறார், மாதவ்தாஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறார். இல்லை, உங்கள் பாங்கே பிகாரி மகா திருடனாக இருக்கானே, என்ன அதுக்கு பாங்கே பிகாரி இவர் இப்படி சொல்லுவாரு, பாங்கே பிகாரி நினைக்கல போல இருக்கு. உடனே பாங்கே பிகாரி சொல்றாரு, நான் ஒன்றும் கேட்கல, அவர் தான் ஊட்டி விட்டார் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ எனக்கு ரொம்ப வயிற்ற வலிக்கிறது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இவளுடைய கவனத்தை திருப்புறதுக்காக பகவான் வந்து, எனக்கு ரொம்ப வயிற்ற வலிக்கிறது அப்படின்னு, அதனால என்னால் சப்பன் போகு இப்போ சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே ஹரிதாஸ்ஜி ரொம்ப மனசு கஷ்டப்படுறார். உடனே அவர் மாதவ்தாஸ் கிட்ட சொல்கிறார், இதை பாருங்க, நீங்கள் பூரியில் இல்லை, நீங்கள் இப்போ இருக்கிறது பிருந்தாவனத்தில் இருக்கேன். இவன் வந்து ஜெகநாதன் கிடையாது, பாங்கே பிகாரி. ஜெகநாதன் எவ்வளோ வேணால் சாப்பிடுவான், என்ன வேணால் சாப்பிடுவான், எவ்வளோ தடவை வேணால் சாப்பிடுவான். இவெல்லாம் இவனுக்கு சன்னாலாம் கொடுக்கக்கூடாது தெரியுமா? இவன் வந்து இவன் இப்போ வந்து சப்பன் போகு சாப்பிட்ற வேலைன்னா இது. இந்த சமயத்தில் நீங்கள் போய் இதை கொடுத்து வச்சிருக்கே, இப்போ அவன் எப்படி சாப்பிடுவான்? இவன் ரொம்ப கோமலமானவன். சில சமயத்தில் அவன் ரொட்டியே சாப்பிட மாட்டான். அப்புறம் நான் பிச்சு பிச்சு ஊட்டினா தான் அவன் சாப்பிடுவான். அப்படி இருக்கிறச்ச நீங்கள் இப்படி ஜீரணம் ஆகாத இந்த சனா எல்லாத்தையும் அவனுக்கு நீங்கள் கொடுத்துருக்கேல, இப்போ பாருங்க அவன் வயிற்று வலியால் கஷ்டப்படுறான் அப்படின்னு கண்ணில் தண்ணியை விட்டுட்டார் ஹரிதாஸ் மகாபிரபு. உடனே பாபா சொல்கிறார், ஆமாம் நான் பார்க்குறேன், இவன் குஞ்சத்தில் இருக்கிறவன், நான் என்ன பண்ணுறது, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், பலிஹார் இவ்வளவு கோமளமாக இருக்கான். ஆமாம் நான் புரிஞ்சுன்ட்டேன், சரி நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன், நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அப்புறமா பிகாரி போகு சாப்பிட்டான். அப்புறம் ஹரிதாஸ் வந்து நீங்கள் இருக்கணும், இங்கே கொஞ்ச நாள் இருங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறார் மாதவ்தாஸை. மாதவ்தாஸுக்கும் அதுதானே விருப்பம், சத்துக்களோடு சேர்ந்து இருக்கணுன்றது, க்ஷேத்திர மகிமையை தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால இவர் என்ன பண்ணுறார், அங்கேயே இருக்கார். ரொம்ப அழகழகாக கீர்த்தனங்கள் பாடுவார் ஹரிதாஸ் வந்து சங்கீத சாம்ராட், ரசிக சாம்ராட். அவர் சாக்ஷாத் அக்பரே காலில் விழுந்திருக்கார் இவருடைய கவிதையை மயங்கி. அது நான் அப்புறமா அந்த ஹரிதாஸனுடைய சரித்திரம் சொல்லும்போது சொல்கிறேன். இப்படி அழகாக பாடுவார் ஹரிதாஸ், இதெல்லாம் கேட்பார். அற்புதமான சத்சங்கம் நடக்கிறது, பல நாள் இப்படியே போயின்னு இருக்கு. அவருடைய இருந்துடுறார் இந்த மாதவ்தாஸ். இப்போ மாதவ்தாஸ் மனசில் தோணித்து, ஆஹா நம்ம பிருந்தாவனம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுத்து, சரி நம்ம இங்கே வந்துட்டு சௌராசி கோஸ் பரிக்கிரமா பண்ணவே இல்லையே, அதனால் நம்ம இந்த சௌராசி கோஸ் யாத்ரா போகணுன்னு ஆசை ஏற்படுது. உடனே மாதவ்தாஸ் கிளம்புறார். ரொம்ப ஆஹ்லாதமான யாத்திரை அது.
பாபா கிளம்புனார். பாபா இவர்கிட்ட விடை பெற்று கிளம்புறார். பாண்டீரவனத்துக்கு பாண்டீரவனத்தில் யாத்திரையை ஆரம்பிக்கிறார். இந்த பாண்டீரவனத்துக்கு ஒரு மகிமை இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே தான் பிரம்மா இந்த ராதா மாதவ விவாகமே பண்ணி வச்சார். அது பிருந்தாவனத்துலேருந்து ரொம்ப கிட்ட தான் இந்த பாண்டீரவனம்ன்றது. இந்த பாண்டீரவன யாத்திரையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இப்போவும் அங்கே 2 வட விருட்சம் இருக்குது. எப்போதும் நடனமே ஆட தெரியாதவா கூட இங்கே வந்தால் நடனம் ஆடுவா தன்னை மறந்து. ஏன்னா அந்த வடவிருட்ச பரிக்கிரமா அற்புதமாக இருக்குமா. இப்போவும் பார்த்தானா அந்த 2 விருட்சமும் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு தான் இருக்குமா. அங்கே பக்கத்தில் பாண்டீர கிணறுன்னு ஒன்று இருக்குது. அங்கே பிரபு வத்சாசுர வதம் இந்த பாண்டீர வனத்தில் தானே பண்ணார். அங்கே இந்த கிணத்து ஜலம் ரொம்ப விசேஷம். இந்த பாண்டீர கூபு, அந்த பாண்டீர கிணத்துனுடைய ஜலம் ரொம்ப விசேஷம். நான் என்ன அப்படின்னா, அங்கே தானே இந்த வத்சாசுர வதம் நடந்தது. நீ கண்ணுக்குட்டியை அடிச்சுட்ட கிருஷ்ணா, அதனால் உனக்கு கோஹத்தி வந்துடுத்து. அதனால் நீ பிராயச்சித்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு. பிராயச்சித்தம் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணுமா? எல்லா பாவம் போகணும்னா சர்வத்தீர்த்த ஸ்நானம் பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்கிறா. சரி, இப்போ நீ ஏதாவது ஒன்று பண்ணி இங்கே எல்லா சர்வ தீர்த்தத்தையும் வரவழைய அப்படின்னு அவெல்லாம் சொல்கிறா. சொன்ன உடனே என்ன பண்ணுறான் கிருஷ்ணன், புல்லாங்குழலால் பூமியில் ஒரு குத்துனா உடனே அப்படியே சரசரன்னு அப்படியே தீர்த்தம் அப்படியே பிரகடனம் ஆயிடுத்து. அதுதான் பாண்டீர கூப் அப்படின்னு சொல்கிறா. அங்கே தான் பிரலம்பாசுர வதமும் பாண்டீர வனத்தில் தான் நடந்திருக்கு. அந்த பாண்டீர வனத்தில் மாதவ்தாஸ் வந்தார். அந்த வடவிக்ஷ அடியில் உட்கார்ந்துட்டார். அந்த பாண்டீர கூப்பில் இருக்கிற தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிட்டார், ஆச்சமனியம் பண்ணார், குடித்தார், எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறமா அந்த பாண்டீர அந்த அந்த விக்ஷம் இருக்கு இல்லையா, அந்த 2 வட விக்ஷம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடியில் உட்காந்துக்கிறார். இன்றைக்கி ராத்திரி நம்ம இங்கேயே இருந்துருவோம், எனக்கு இங்கே இருக்கணும் மாதிரி இருக்கு என் மனசு. இங்கே தானே ராதா மாதவுடைய விவாகம் நடந்திருக்கு, அவளுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அதனால் நம்ம ராத்திரி இங்கேயே படுத்துப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தங்கலான்னு பார்க்குறாரு. அங்கே ஒரு குடிசை கண்படுறது பக்கத்துலேயே. அங்கே கேம்ப் கோசாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாபா இருந்தார் அந்த காலத்தில். இந்த மாதவ்தாஸ் அவர்கிட்ட போய் சொன்னார், வெளியில் ஒரே பனியாக கொட்டுறது, உங்கள் இடத்துல கொஞ்சம் இடம் கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். அவரா கர்ணக்கட்டூரமான மனசு உடையவர் போல இருக்குது. அதெல்லாம் இடம்லாம் இங்கே எதுவும் இல்லைப்பா, நான் இங்கேயும் இருக்கிறதுக்கு கேட்கல, இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி தங்கிறதுக்கு மட்டும்தான் கேட்குறேன் அப்படின்னு திரும்பியும் இவர் எப்போவுமே ரொம்ப கனிவாதானே பேசுவார் அப்படின்னு கேட்குறார். கேட்டவுடனே அவர் சொல்கிறார், இன்னைக்கு ராத்திரி மட்டும் தங்குறேன் அப்படின்ப, அப்புறம் பகலில் பரிக்கிரமா போவேன்ப, திரும்பி ராத்திரி வந்துடுவேன். இப்படி நீ தங்கறதுக்கு இடம் கேட்ப, நாளைக்கு போஜனம் கேட்ப, இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா, நீ ஒன்றா கேட்டுருப்ப, இதெல்லாம் முடியாது. இல்லை இன்றைக்கி ராத்திரி மட்டும் தங்கிட்டு நாளைக்கு பகலில் பரிக்கிரமா ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு இவர் திரும்பியும் சொல்கிறார். அவர் முடியாது அப்படின்ட்டார். சரி, மாதவ்தாஸ்ஜி சொல்கிறார், சரி நான் இப்போ முன்னாடி சரி நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, நான் இப்படி முன்னாடியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துக்கிறார். ராத்திரி திடீர்னு பசி ஏற்பட்டுடுது இவருக்கு, மாதவ்தாஸ்க்கு. அங்கே உள்ள கேம்ஜிக்கும் பசிக்கிறது. ஏன்னா ஜெகநாத் வந்துட்டாங்க. ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ பசி தாங்க நம்மளால் முடியாதுன்ட்டு கேம்ஜி என்ன பண்ணுறார், அந்த குசைன்ஜி எழுந்து கீர் ரெடி பண்ணுறார். சரி, மாதவ்தாஸ் நினைக்கிறார், இப்படி வாசனை மூக்கை தொலைக்கிறது, கீர் ஏதோ பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு, சரி நம்மளுக்கும் கொடுப்பார், நம்ம பசியை ஆற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறார் மாதவ்தாஸ். ஆனால் இவர் கீர் பண்ணாரே கண்டு வாசனை தூக்கிறது. ஆனால் மாதவ்தாஸ் வெளியில் உட்காந்துட்டு இருக்கார் பசியோட, இவர் கேட்க கூட இல்லை, தனியாக உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். உடனே பகவான் எவ்வளவு அதில் அரிசி தானியம் போட்டிருந்தாரோ அத்தனையும் அப்படியே புழுவாக மாறிடுது. சாஸ்திரத்தில் இருக்கான்,
பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமையும் சந்துக்களுக்கும் அதிதிகளுக்கும் கொடுக்காமையும் யாருக்கும் பகிராமல் தான் மட்டுமே சமைச்சு தான் மட்டுமே சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ஆகாரம் வந்து புழுவுக்கு சமானம் இருக்குது. அர்ப்பணம் தானே முக்கியம். வழியில் போகிறோம், எங்கேயோ ஏதோ சாப்பிட முடியல, பழம் ஏதோ வாங்கி சாப்பிட்றோம், அப்பவும் நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நம்ம கழுத்தில் வந்து கண்டி, துளசி கண்டி போட்டுருப்போம் இல்லையா, அந்த முடிச்சில் தானே பகவான் இருக்கார். அதில் வந்து பகவான் இருக்கிறதா ஐதீகம். அதனால் என்ன பண்ணணும், எந்த அஸ்துவை நம்ம சாப்பிட்ணும் வழியில் போகும்போது அப்படின்னு நினச்சோமோ அந்த கண்டி நம்ம போட்டுருக்கிற அந்த துளசி மாலைக்கு நிவேதனம் பண்ணிவிட்டும் அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து அந்த தோஷம் வராது அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு வந்து என்னடா இது, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்தானா இதில் என்னவோ இப்படி இருக்கே என்னது அப்படின்னு இவருக்கு பயம் வந்துடுது. நம்ம வந்து அந்த சொந்த அவமானம் பண்ணுற மாதிரி பேசினோம், அவருக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம், அதுதானா காரணம். இப்போ இந்த கீர் முழுசாகவே இப்போ புழு நெறிய ஆரம்பிச்சுடுத்தே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி வர்றார் வெளியில். வந்து மாதவதாசனுடைய காலை பிடிச்சிக்கிறார். நான் நாசமாயிடுவேன் போல இருக்கே, நான் நீங்கள் காப்பாற்றுங்கோ, நான் வந்து பெரிய அபராதம் பண்ணிட்டேன், நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னோடனே பாபா வந்து அவருக்கு புரிய வச்சார். சரிப்பா, நம்மளுடைய வாசலுக்கு ஏதாவது எந்த அதித்தி வந்தாலும் சரி, அவருக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது. இப்போதான் வந்து இந்த அபராதத்துக்கு தண்டனை ஏற்படுத்தே, நீ பகவானுக்கும் நிவேதனம் பண்ணல, அதனால் பரவாயில்ல விடுப்பா, அதுக்காக நீ ஒன்றும் மனசை கஷ்டப்படுத்திக்காத. இல்லை, நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன், அதனால்தான். சரிப்பா, நீ அந்த பாத்திரத்தை இங்கே எடுத்துட்டு வா அப்படின்றார் மாதவ்தாஸ். உடனே அவர் என்ன பண்ணுறார், உள்ளே இருக்கிற பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து காமிச்சார். எங்கே புழு இருக்குன்னு சொல்கிற, இதில் ஒரு புழுவும் இல்லையே, பாரு, சரியா பாரு அப்படின்னு சொல்கிறார். நல்லா வாசனையாக ஜம்முன்னு இருக்கே, நீ என்னது இப்படி சொல்கிற, நீ பகவானுக்கு இதை போக் பண்ணியா அப்படின்னு கேட்குறார். உடனே இல்லை அப்படின்றார். இந்த மாதிரி பண்ணலாமா க்ஷேத்திரத்தில் இருந்துண்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு துளசி தளத்தை போட்டு அவர் நிவேதனம் பண்ணுறார். உடனே ஜெகநாதன் பிரசன்னமாகி வந்துடுறான். வந்துட்டு எப்படி பாருங்கோ, அவனுடைய லீலைகள்லாம் எப்படி இருக்கு பாருங்கோ. மாயிரே, அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. உடனே பாபா வந்து என்ன பண்ணுறார், சரி 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறார். ஜெகநாதன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறார். ஜெகநாதன் தரிசனம் இல்லை, ஆனால் ஜெகநாதன் வந்திருக்கான்றது மட்டும் தெரியறது, தரிசனம் மட்டும் கொடுக்கல அவர். அவள் 2 பேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேம்ஜி அதை எடுத்து சாப்பிட்றார். அப்புறமா கேம்ஜி சொல்கிறாரு, எனக்கு உங்களுடைய மகிமை தெரியல, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் என்னோட தங்குங்கோ, இங்கேயே இருங்கோ, நீங்கள் பரிக்கிரமா முடிக்கிற வரைக்குமாவது நீங்கள் இங்கே வந்து தங்கிடுங்கோ, ராத்திரி வேணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கப்புறமா நிறைய திவ்ய அனுபவங்கள்லாம் நிறைய உண்டாடுறது மாதவதாஸ்க்கு பிருந்தாவனத்தில். அதெல்லாம் சொல்லவே முடியல அவருக்கு. அப்படி அந்த பூமியே சிந்தாமணி பூமியாக தெரியறது. அந்த விருட்சங்கள்லாம் அவருக்கு வந்து கற்பக விருட்சங்களாக இருக்குது. அப்படி அவருக்கு வந்து சாக்ஷாத் கோலோக தரிசனமே ஆறுது. இப்படிலாம் ஆயின்ருக்கு. அப்புறமா வந்து ஜெகநாதருடைய ஞாபகம் இப்போ இவருக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிடுது. சில நாள் வந்து ஜெகநாதனே வரார், சில நாள் ஜெகநாதனுடைய சிந்தனை வரமாட்டேன்றார். அந்த டயத்தில் இவர் ஜெகநாதனுடைய சிந்தனையில் மூழ்கி போயிடுறார். சரி, நம்ம இப்போ வாபஸ் போயிடலாம், நீலாச்சலத்துக்கு கிளம்ப வேண்டியதுதான், பூரி ஜெகநாதத்துக்குன்னு பிருந்தாவனத்துலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு. அப்போ வழியில் ஒரு கிராமம் வருது. நடந்து வந்துட்டுருக்கார். வழியில் ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்தோட பேர் கனோஜ். அங்கே தானே இவர் பிறந்தார். முதல்ல சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கனோஜ்ன்ற கிராமத்தில் தானே இவர் பிறந்தார். ஆஹா, என்னுடைய ஜென்மஸ்தானத்துக்கே நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம தான் இங்கே தானே நம்ம பத்தினி இறந்து போனோடனே நம்ம குழந்தை, நம்ம அம்மா எல்லாரையும் விட்டுட்டு இங்கே தானே நம்ம போகணும். இப்போ நம்மளுக்கு வயசாகிடுது, இப்போ அவெல்லாம் இருக்காளா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஆனால்
சாஸ்திரம் என்ன சொல்கிறதான், கிரகஸ்தனாவோ இல்லை நீ சந்நியாசியாவோ எதை வேணா இரு, ஆனால் வயதாகிண்டே போகிறது அப்படின்னா அது ஒரு தடவையாவது நம்ம பிறந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துடணுமா, பிறந்த இடத்த போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணுமா, இது விதியாம். சரி போவோம், அம்மா அங்கே இருந்தால் நமஸ்காரம் பண்ணுவோம், நம்ம யாருன்னு கூட அவளுக்கு தெரிய போகிறது இல்லை நம்மளை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக அங்கே அப்படியே அந்த ஊருக்குள்ளே போகிறார். அவட்ட விசாரிக்கிறார். இங்கே மாதவதாஸ்னு ஒரு వ్యక్తి இருந்தார், அது தெரியுமா, அவள் மனைவி கூட காலமாயிட்டா, அவளுக்கு ஒரு குழந்தை கூட உண்டு, அவ அம்மா கூட இருந்தா மாதவதாஸ்க்கு, அவெல்லாம் இந்த ஊரில் தான் இருக்காளா என்ன அப்படின்னு விசாரிக்கிறார். விசாரித்தவொடனே ஆமாம் தெரியுமே, மாதவதாஸ் ரொம்ப நல்லவர், அவர் இப்போ ஊரில் இல்லை, அவர் பையன் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகிட்டு அந்த பையனுக்கு குழந்தை பிறந்துடுத்து, அதோடு இல்லாமல் அந்த வயசான கிழவி இன்னும் இருக்கா, உசுரோட தான் இருக்கா அப்படின்லாம் இவ வார்த்தை பற்றி சொல்கிறார். அப்படியா, எங்கே அந்த வழி காமிங்கோ பார்க்கலாம், அவர் ஆற்ற போய் பார்க்கணும் மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறார். உடனே ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து, இவர் தான் மாதவதாஸ் திரும்பி வந்திருக்காரு ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மாட்ட போய், அம்மாமா உங்களுடைய பையன் மாதவதாஸ் உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே அவன் அம்மா சொல்கிறா, இது சம்பவமே இல்லையே, மாதவ் எங்கேருந்து இங்கே வரப்போகிறான், அவன் வரமாட்டான், அவன் ஜெகநாத்துக்கு சேவை செஞ்சுட்டு பாபா ஆயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கும்போது அவன் எங்கேருந்து இங்கே வர்றது, அவன் ஜெகநாதனோடையே சேர்ந்து போன பிறகு யாராவது திரும்பி உலகியலுக்கு வரணும்னு நினைப்பாளா, அதெல்லாம் இருக்காது, அவன் பேரை சொல்லிட்டு வேற யாராவது வந்திருப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. அதுக்குள்ளே மாதவதாஸ் உள்ளே நுழைஞ்சிட்டார். அவள் கூட்டின்னு போய் விட்டுட்டா, அந்த ஆத்துக்குள்ளே அவங்க போயிட்டார். அந்த அம்மா பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான், அவன் ஜெகநாதனுக்கு சேவை பண்ணி பண்ணி என் கோத்திரமே பவித்திரமாயிடுத்து, அவன் எங்கே இருந்தாலும் சிரஞ்சீவியாக இருக்கணும், தீனருக்கெல்லாம் நாதன் யார், அந்த தீனாநாத் தானே, அதனால் அவனுக்கு என் பையன் சேவை பண்ணுறான், அவன் அங்கேயே பண்ணிட்டு அப்படியே இருக்கட்டும், அவன் நன்னா இருக்கணும், அவ்வளோதான், எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த அம்மா சொல்லிட்டு ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்கா, வயசான கழுவி இல்லையா, ஏதோ புலம்பின்னு இருக்கா. மாதவதாஸ் இதை கேட்டார், அழுது தீர்த்து விட்டார். அப்படியே என்னை தனியாக விட்டுட்டு இந்த குழந்தைய விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போனியேடா மாதவதாஸ் அப்படின்னு என்னோட எங்கள் அம்மா சண்டை போடுவான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா பூரியிலேருந்து யாரோ சாது வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிண்டு எனக்கு ஆசனம் போட்டு எனக்கு இந்த பிரசாதத்தை வேற கொடுக்குறா. அப்புறம் அவர்கிட்ட கேட்குறா, பூரியிலேருந்து வரையே எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரி உனக்கு மதுவாவை தெரியுமா, யார் அது மதுவா அப்படின்னு கேட்குறார் இவர். சும்மா மாதவதாஸ் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே மாதவதாஸ் அப்படியே கதறி கதறி அழுதுட்டார். அம்மாவுக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, கொஞ்சமாக தான் தெரிகிறது கண்ணு, ஏதோ சமையல் பண்ணி போட்டா, இவர் மாதவதாஸ் அப்படின்னு இவர் சொல்லிக்கணும்னா கூட அந்த அம்மா விடாம பேசிகிட்டே இருக்கா, இவரை பேசவே விடாம அந்த அம்மா பேசிகிட்டே இருக்கா. உடனே என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே இவர் கண்லேருந்து தண்ணியா விழுந்தது. அம்மா நான் தாம்மா உன்னுடைய மதுவா, நான் தாம்மா உன்னுடைய மதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இல்லை இல்லை இல்லை, நீ அந்த மதுவாவா இருக்க முடியாது, நீ மாதவதாஸா இருக்க முடியாது, அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம போனியேடா அப்படின்னு நீ என்னை 2 கேள்வி கேட்டு என்னை அடிச்சா கூட பரவாயில்லம்மா, ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொன்னா, இவ சொல்றா, என் பையனுக்கு ஜெகநாதனே சாட்சாத்காரம் ஆயிட்டான், அவன் பின்னாடி ஜெகநாதன் அலைஞ்சின்னு இருக்கான், நல்லது நல்லது, அவன் பாட்டுக்கு இந்த மாதிரி பஜனை பண்ணிகிட்டே இருக்கட்டும், அவனுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கட்டும், அவன் ஜெகநாதனை பிடிச்சின்றவன் திரும்பி இந்த தெருவுலெல்லாம் அலைஞ்சின்னு இருப்பானா, சம்சாரத்துக்குள்ளே வருமானா, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ன உடனே, அம்மா இல்லைம்மா நான் அந்த அம்மாவுனுடைய மாதவதாஸ்,
ஏம்மா நீ புரிஞ்சுக்காம பேசிகிட்டே இருக்க? நீ நம்ப மாட்டியா என்னைய? நான் தாம்மா உன்னுடைய மாதவ், அப்படி என்னை நம்புமா, என்னை நம்புமான்னு திரும்பி திரும்பி அழறா. அழுத உடனே அவள் கையை திருப்பி பார்க்குறா, அங்கே மச்சம் இருக்குது. உடனே புரிஞ்சுடுத்து என்னுடைய பையன்தான் வந்திருக்கான் அப்படின்னு. உடனே ரொம்ப கோபம் வந்துவிட்டு அந்த அம்மாவுக்கு. ஜெகநாத சேவையை விட்டுட்டு ஏன்டா வந்த? நீ ஏன் வந்த? என் குலமே பவித்திரமாக எடுத்து, என் கோத்திரம் பவித்திரமாக எடுத்து அப்படின்ன உடனே, அம்மா ஒரு தடவை உன் காலை ரெண்டுத்தையும் காண்பிமா அப்படின்னு கெஞ்ச உடனே, உன் காலில் விழணுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காலையும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுது தீத்துட்டார். உடனே என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். நான் அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டேனேம்மா உங்களை எல்லாரையும். நான் ஒரு தடவை என்னுடைய ஜென்மஸ்தானை பார்க்கணுன்னு தான் வந்தேன், உன்னை பார்க்கணுன்னு நினச்சேம்மா. நீ எனக்கு தரிசனம் கொடுத்துட்டியே. எனக்கு ஜெகநாதன் பண்ண பெரிய கிருப்பை என்னுடைய வாழ்க்கையில். இதுதாம்மா முதல் கிருப்பையாக நான் நினைக்கிறேன். எனக்கு நீ இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியேம்மா, நீ இருக்கியேம்மா. அம்மா என்னை உன் நெஞ்சோட கட்டி அணைச்சிப்பியா? ஒரு தடவை நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை கட்டி அணைச்சி கொஞ்சுவியேம்மா. என் நெத்தியில் முத்தம் கொடுப்பியேம்மா. என்னை ஒரு தடவை நெஞ்சோட கட்டி அணைச்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினான். உடனே அவள் கட்டி இழுத்து அணைச்சிட்டு அவளும் கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு கதறி அழறா. அப்புறம் கண்ணை தொடச்சுண்டா. அப்புறம் சொல்கிறா, இதை பாருப்பா மாதவ்தாஸ், இனிமே நீ எப்பவுமே வரக்கூடாது. நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டுன்ற சமாச்சாரம் உனக்கு வந்தாலும் நீ வரக்கூடாதுப்பா. நீ ஜெகநாதனுடைய சேவையிலேயே தான் இருக்கணும். நீ ஜெகநாதனை விடக்கூடாதுப்பா. உன்னால் இந்த குலமே பவித்திரம் ஆயிடுச்சுன்னு நான் நித்தியம் சொல்லின்னு இருக்கேன்ப்பா. நீ நான் சண்டை போடுவேன்னு நீ நினச்சியா? எனக்கு எந்த குறையும் கிடையாதுப்பா. ஒரு நாளைக்கு என் கனவுல ஜெகநாதன் வந்தான். நான் என்னைக்கு சேவை பண்ணியிருக்கேன், என்னைக்கு ஜெகநாதனுக்கு நமஸ்காரம் வச்சுருக்கேன், என்னைக்கு பஜனை பண்ணியிருக்கேன். ஆனால் என் கனவுல அவன் அடிக்கடி வரான்ப்பா. நீ அங்கே செய்கிற பக்தி, நீ அங்கே செய்கிற சேவை எனக்கு கனவுல வம்புல வந்து என்னோட பேசிட்டு போவான். அடிக்கடி வந்து எனக்கு தரிசனம் கொடுப்பான்ப்பா. நானா ஒரு பாபிப்பா, நான் மகா பாபி. நான் எனக்கு ஏன் தரிசனம் கொடுக்குற அப்படின்னு நான் ஒரு தடவை கேட்டேன். அதுக்கு ஜெகநாதன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? அப்படின்னு திரும்பியும் அப்படியே அணைச்சி கட்டி நான் அழுதா விக்கி. என்னம்மா சொன்னான் ஜெகநாதன் அப்படின்னு கேட்குறார் மாதவ்தாஸ். என் பக்தன் எனக்கு உயிர். நான் அவனை மட்டும் ஆட்கொள்ளுறதோடு இல்லாமல் அவன் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே நான் கடனாளியாக ஆயிடுவேன். நீ என்னுடைய பக்தனுக்கு ஜென்மம் கொடுத்துருக்க இல்லையா? அதனால் உனக்கு தான் முதல் பிரதம கிருபா நான் உனக்கு தான் பண்ணுவேன். மாதவதாஸுக்கே அதுக்கப்புறம்தான் கிருபா பண்ணுவேன். அதனால் உன் குடும்பத்துக்கே நான் கடமைப்பட்டவன். என் பக்தன் எனக்காக அவன் குடும்பத்தை விட்டுட்டு எனக்காக அவன் வந்தான். அவன் அன்னைக்கு வந்தான். ஆனால் நான் சதா 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 இந்த குலத்துக்கே, இந்த குடும்பத்துக்கே நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் அடிமை, நான் தாசன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்படிலாம் என்னை இப்படிலாம் சொன்னான். இதெல்லாம் உனக்கு தெரியுமாப்பா? அவன் நம்ம குடும்பத்துக்காக அப்படி இருக்கான். அப்போ ஒரு பக்தன் ஒருத்தன் வந்தான். இவாலாம் பேசி முடிச்சு எல்லாம் எடுத்து அந்த ஒரு பக்தன் ஒருத்தன் வந்தான். வந்து இவருடைய கையை பிடிச்சினான். ஆமாம், நீங்கள் எப்போ பூரி திரும்பி போகிறீர்? பகவான் சதா உங்களையே நினச்சி 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 கண்ணில் தண்ணி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். கேட்ட உடனே மாதவதாஸ் வந்து, ஆமாம் நான் அதை வந்துட்டு தான் இருக்கேன். நான் பிருந்தாவனத்துலேருந்து கிளம்பி நடந்து வந்துட்டே தான் இருக்கேன். இதோ போகிறேன். சரி, இங்கே அம்மா பிரசாதம் பண்ணியிருக்கா, நீங்களும் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் வேணால் சாப்பிடுங்கோ, நான் சாப்பிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காணோம். கொஞ்ச நாளைக்கெலாம் அவரை பார்த்தா. உடனே அவர் மாதவதாஸ்க்கு நெத்தியில் பொறி தட்டினா மாதிரி இருந்தது. இப்போ பேசிகிட்டே இருந்தார், காணாமல் போயிட்டாரேன்னு தெருவில் ஓடி வந்து பார்க்குறார். ஒரு ஆள் கூட இல்லை அங்கே.
உடனே சரி பகவானே தான் வந்து நம்மளுக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான், இதுக்கு மேலே அவனால் விரகத்தில் தவிக்க முடியல நம்ம இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இவர் கிளம்பி கிடு 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 கிடுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஜெகநாதன் நடந்து 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 ஜெகநாதனையே நினச்சி நினச்சி மாதவதாசருடைய கண்லேருந்து தண்ணியாக விடுறது, நாக்கெல்லாம் தழுதழுத்து போகிறது, பஜனை பண்ணுறதுக்கு குரல் எழும்ப மாட்டேன்றது. தாக்கூர்ஜி அங்கே எங்கே பசியோடு இருக்கானோ என்னமோ தெரியல, இன்னும் சாப்பிட்லையோ என்னமோ தெரியல, இப்படி வந்து யாரோ சொல்லிட்டு போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிண்டு அப்படியே போயிட்டே இருக்கார். போகிறார். அந்த அந்த அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா, வாத்துக்கு போனார். போய் அங்கே போன உடனே அந்த அம்மா தாலியில் எல்லா பிரசாதமும் வச்சு அப்படியே எடுத்துன்னு வந்து வச்சா. உடனே அவர் வந்து ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ணார். சாக்ஷாத் ஜெகநாதனே அதில் உட்காந்துன்னு சாப்பிட்டுட்டான். அவ்வளவு பிரேம. அப்புறம் வந்து ஒரு ரூபத்தில் அவன் கோயிலில் இருக்கான். ஆனால் மாதவதாஸுக்காக பால ரூபத்தில் கூட 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 நடந்து 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 வரான். அப்புறம் நடந்து போக போக வழியில் ஒரு கிராமம் ஒன்று வருது. அதுக்கு கோலின்னு சொல்லிட்டு பேர். இதுக்கு அந்த ஊரோட பேர் வந்து ஹரியானா. ஹரியானாவுடைய பார்டர் வந்து அந்த ஓடல் வரைக்கும் இருக்கான். அந்த வெஜ்ஜினுடைய அவுட்ரு இது வந்து இந்த ஓடல் வரைக்கும் இந்த பிராந்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த ஃபல்ஃபல்னு ஒரு இடம் இருக்கா, அது வரைக்குமே கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்பல்னு ஒரு தைத்தியனை சம்ஹாரம் பண்ணார். அதனால் அந்த ஊருக்கு பேர் பல்வல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. துவாரகாலேருந்து வரும்போது பகவான் வந்து இந்த ஹரியானா வழியாக தான் போவான் அந்த பாண்டவாளை பார்க்குறதுக்கு. ஹரியானா ஹரியானா அதுதான் ஹரியானான்னு எடுத்தான். ஹரி அடிக்கடி இங்கே வருவாருன்றதுனால, ஹரி வர்றதுனால அந்த இடத்துக்கு பேரே ஹரியானான்னு எடுத்து. அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த கோலின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கீர்த்தன் நடந்துட்டுருக்கு. ஜய ஜெகதீஷ ஹரே, ஜெய் 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 ஜெகதீஷ ஹரே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சத்தம் கேட்குறது. பாபாவுக்கு வந்து நாம் எழுதின பாட்டு தானே, இது யார் இங்கே பாடின்னு இருக்குது ஐயானால் அப்படின்னு பார்க்குறாரு. பெரிய பண்டால் தெரியறது. அதுக்கு அந்த இடத்துல சத்சங்கம் நடக்கிறது, கதா பிரவச்சனம் நடந்துட்டுருக்கு. அது மேலே ஒரு பெரிய போர்டு வச்சுருக்கா. அதில் பார்த்தானா மாதவதாஸ் ஜிகே பதோங்கி வியாக்கியா கா ஹரிகதா அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அங்கே அந்த அந்த பக்கம்லாம் வந்து அயோத்தி அந்த மாதிரி சைட்லலாம் வந்து துளசிதா வினய பத்திரிகா கதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அது போடுவா. அந்த சத்சங்கம் நடக்கும். அந்த மாதிரி இவருடைய மாதவதாஸுடைய சத்சங்கமே அங்கே நடக்கிறது. உடனே இவர் என்ன பண்ணுறார், என்னடா அது நம்ம பாட்டுக்கெலாம் பதத்துக்கெலாம் வந்து வியாக்கியானம், அதுக்கு கதை வேறையா, இதுக்கு ஹரிகதாவா, என்னது இது ஒன்றுமே தெரியலையே, என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அங்கே தங்குறார். எங்கேயுமே வெறும்னா சாப்பிட மாட்டார், ஏதாவது சேவா பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். சரி நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அந்த மகந்த் ஜி கிட்ட போய் சொல்ல, இருப்பா கதை கேளுப்பா, இங்கேயே சாப்பாடெல்லாம் போடுறோன்னு சாப்பிடுப்பா இருப்பா, நான் வெறும்னா சாப்பிட மாட்டேன், இங்கே கோசாலை இருக்கான்னு அம்மா இருக்குது. சரி அப்போ இந்த சாணி வர்ற வேலை நான் எங்கிட்ட கொடுத்துருவோம், நான் தான் செய்வேன், கோவர் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமாக கதை கேட்பார், சாப்பிடுவார், கோவரெல்லாம் எடுத்து கொட்டுவார், அந்த இடத்தெல்லாம் அலம்பி விடுவார், கோக்கெல்லாம் சுசுரூட்சை பண்ணுவார். இப்படி இருந்திருந்தார். ஒரு நாளைக்கு பூரியிலேருந்து ஒரு மகாத்மா அந்த பக்கம் வந்தவர் இந்த கதை கேட்குறதுக்கு வரார். கதை கேட்குறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதுக்க கோசாலை இருக்குது பார்க்குறார். அங்கே மாதவதாஸ் நின்றுட்டு சாணி வாரின்னு இருக்கார். பார்த்த உடனே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். உடனே ஒருத்தர் ஓடி வரார். என்ன நீங்கள் கீழே விழுந்து இங்கெங்கேயோ பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு யாரை பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் உருகினார், அழுதார். ஐயோ மாதவதாஸ்ஜி இதோ இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. மாதவதாஸ்ஜியா யார் அப்படின்னோடனே இவர் நேரம் ஓடி கதை மேடைக்கே போயிட்டார். போய் அவர்கிட்ட போய் சொல்கிறார், நீங்கள் மாதவதாஸுடைய பாட்டுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்லிட்டு சாக்ஷாத் மாதவதாஸ்ஜியே இங்கே தான் இருக்கார். எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டோடனே அதை ஏற்பாடு பண்ண அந்த மகன்ஜி அவர் இந்த கதை சொல்ல எல்லாருமா சேர்ந்து ஓடி போய் பார்க்குறா. சாணி வாரி கொட்டின்னு இருக்கார். உடனே அவர்கிட்ட காலில் விழறா, இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் மாதவதாஸ்ன்னு எங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு, நீங்கள் இப்படி பண்ணுறலையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இவர் தான் பூரி ஜெகநாத்தில் ராஜகுரு
அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பரிச்சயம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதோட இல்லை, பகவான் வந்து இவருடைய லங்கோட்டிலாம் துவச்சி போட்டிருக்கார். இது ஜெகநாத் பூரா பிரசித்தம் இந்த இதெல்லாம், இவருடைய இதெல்லாம் லீலைகள்லாம் அப்படின்னு சொல்லணுன்னே மாதவதாஸ்க்கு ரொம்ப சங்கோஜமாக எடுத்து லஜ்ஜையாக எடுத்து உடனே அவள் அவன் காலில் விழுந்து ஷமா கேட்குறா. உடனே இவர் என்ன பண்ணுறார், இவர் மகன்ஜி என்ன பண்ணுறார், இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு ஆசனத்து மேலே உட்கார வைக்கிறார். காலில் விழுந்து வணங்குறா. அப்புறம் ஆரத்திலாம் எடுக்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இந்த பாருங்க, ஆசிரமத்தில் ஏதோ சேவை பண்ணாமல் நான் எதுவும் சாப்பிட முடியாது, அதனால நான் சேவை பண்ணேன். அதுலேயும் கோசாவை தானே பண்ணேன். சாட்சாத் பரந்தாமன் கிருஷ்ணன் அவனே வந்து அவதாரம் எடுத்துருக்கும் போது கோசேவா வெறும் காலோட பிருந்தாவனத்தில் நடந்து அந்த குழந்தை பண்ணியிருக்கும்போது அந்த கோசேவா பண்ணணுன்றது தானே அவன் காமிச்சிட்டு போனது. அப்படி இருக்கும்போது நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். சேவா பண்ணாத ஒரு ஜீவன் இருக்கக்கூடாது, அதனால் நான் சேவா பண்ணி தான் ஆவேன். சரி பாபா, நீங்கள் இருங்கோ, நீங்கள் போகக்கூடாது. உடனே மாதவதாஸ், இல்லைல்ல, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஜெகநாதன் காத்துட்டுருப்பான், நான் ஜெகநாத் தரிசனம் பண்ணணும், நான் கிளம்புறேன் அப்படின்னே. இல்லைல்ல, நாங்கள் மாதம் இந்த மாதிரி மாதவதாஸ் சத் சங்கம்னு நாங்கள் இங்கே வச்சு உங்கள் பாட்டெலாம் பாடிட்டு வரோம். ஆனால் இந்த பாட்டுக்களை நீங்களே உங்கள் வாயால் பாடி நீங்களே அதுக்கு வியாக்கியானம் சொன்னேன்னா நாங்கள் கேட்டு எவ்வளோ தன்யமாகவும், நீங்கள் இப்படி போகிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னா அது எனக்கு ஒரு ஷரத்து நீங்கள் கொடுக்கணும். என்ன, நீங்கள் வந்து நான் கோவர் சேவா விடமாட்டேன், 3 நாள் தான் தங்குவேன், இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, என் மனசு பூரிக்கு போயாச்சு, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், அதனால் நீங்கள் கேட்டுன்றதுனால 3 நாள் இருந்துட்டு நான் கிளம்பிடுவேன், இருக்கிற வரைக்கும் கோவர் சேவையும் பண்ணுவேன், நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கதையில் வந்து அந்த சேவாவுடைய மகத்துவம் என்னன்றதை பற்றி அவர் பாடியிருக்கார். சேவா கிருஹ व्यक्ति ஆக பூமண்டல் को बिना सेवा रोटी का ये बेको अधिकार न, तन मन धन वचन जो बीच शक्ति हो, जो हो जाके योग्य हो, प्रभु एक स्वामी है, बाकी सब सेवक है அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடைசியில் இதுக்கு ஒரு சூத்திரமும் கொடுக்குறார். அதாவது என்ன அப்படின்னா, சேவக் வத்சல் பிரபு சேவாக்கே பிரசன்னோ சேவா கரி அப்பனோ நரஜீவன் சுதார்ண அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த பாட்டுக்கு இருக்கிற சூத்திரத்தையும் அவர் சொல்கிறார். அதாவது தனம் இருந்தால் அந்த தனத்தை தானமாக கொடுக்கறதுனால தன சுத்தி அடையும். அதாவது என்ன அப்படின்னா, அந்த யார்கிட்ட தனம் இருக்கோ அவனுக்கு ஆசக்தி அந்த தனத்து மேலே தான் இருக்கும். ஆனால் அவன் தானமாக அதை வந்து சத்பாத்திரத்துக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த தனத்துக்கு மேலே இருக்கிற அந்த ஆசக்தி நிர்மூலமாயிடும். அப்புறம் சரீரத்தால், தனம் இல்லைன்னா சரீரத்தால் சேவை பண்ணலாம். அந்த சேவா வந்து குருவுக்கோ கோவிந்தனுக்கோ இல்லை வந்து மாதா பிதாக்களுக்கோ இல்லைன்னா தீனர்களுக்கோ இல்லை யாருக்கோ இந்த சேவை பண்ணணும். அந்த சேவகம் பண்ணுறது என்ன அப்படின்னா, தேகம் சார்த்தகம் ஆகும், தேகத்துக்கு பலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரீர சேவையை பற்றி சொல்கிறார். அப்புறமா ஆனால் இன்றைக்கு இருக்கிற யுகத்தை பற்றியும் சொல்கிறார். அந்த சரீரத்துக்கு பரிசிரமம் படாமல் இருக்கிறது தானே இந்த யுகத்தினுடைய தர்மமாக இருக்குது. அதனால் வந்து பஜன சேவாவாவது பண்ணணும். மாதவதாஸ் சொல்கிறார். ஆனால் என் எதிர்க்க பஜனை சேவா இது ரெண்டும் எதிர்க்க வந்ததுன்னா நான் பஜனையை கூட விட்டுடுவேன், சேவாவை தான் எடுத்துப்பேன். சம்சாரத்துக்காக நம்ம உழைக்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு சேவா தான். அந்த பரிவாரங்களுக்கு நம்ம சேவை பண்ணுறோம். ஆனால் அந்த சேவா பண்ணிகிட்டே இருக்கும்போதே பகவானுக்கும் சேர்த்து சேவா பண்ணணும். அவனுக்கும் குளிப்பாட்டி விடணும், அவனுக்கும் ஆகாரம் வைக்கணும், அவனுக்கும் நிவேதனம் பண்ணணும், சமைக்கணும், பரிவாரத்துக்கும் போடணும், பகவானுக்கும் அதை நிவேதனம் காமிச்சிட்டு போடணும். அப்படி அந்த சேவா வந்து அபியாசம் பண்ணிக்கணும், பகவானோட சேர்ந்து சம்சாரத்திலேயே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சரீரத்தால் சேவா பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்புறம் சொல்கிறார், இந்த வைஷ்ணவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா,
வைஷ்ணவன்கிட்ட போய் உனக்கு மோட்சம் வேணுமா, முக்தி வேணுமா அப்படின்னு கேட்டால் அவன் எனக்கு ஐயோ எனக்கு மோட்சமும் வேண்டாம் முக்தியும் வேண்டாம்னு சொல்லிடுவான். அதுதான் உண்மையான பக்தனுடைய லட்சணம். அப்போ என்ன வேணும் அப்படின்னா, பகவானுக்கு நான் சதா சர்வ காலமும் சேவா பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேவா எங்கே கிடைக்கும் அப்படின்னா கோலோகத்துன்னு தான் எனக்கு வேணும். கோலோகத்தில் பிரபுவுக்கு சேவகம் பண்ணுறது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த சேவா நம்மளுக்கு எப்படி பிராப்தி ஆகும் அப்படின்னா, இங்கேயே நம்ம பகவானை சேவா பண்ணி பஜனை பண்ணி நம்ம எடுத்துட்ட மந்திரத்தை ஜபிச்சு இப்படிலாம் நம்ம சேவகம் பண்ணிட்டு இருந்தோம்னா பகவான் பிரசன்னம் ஆவான். இப்படி இவாளுக்கு இந்த சத்சங்கம் பூரா இன்றைய தினம் முடிச்சுட்டு கிளம்புறார். இப்போ ஜெகநாதன் அங்கே விரகத்தில் அழ ஆரம்பிச்சிட்டான். இவர் இங்கேருந்து கிளம்பிட்டார். வழியில் நிறைய ஜனங்கள் அவாவா எங்காத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றார். எல்லார்கிட்டையும் இப்படி சொல்லிகிட்டே கிளம்பி போயிட்டே இருக்கார். போயிட்டே பாடுறார். ஷாமு तेरी याद परम सुखदाई कन्हैया तेरी याद परम सुखदाई परम सुखदाई परम सुखदाई அப்படின்னு கீர்த்தன் பண்ணிட்டே பூரி தாமத்தை போய் அடைஞ்சிட்டார். நீல சக்கரத்தை தரிசனம், மேலே இருக்கிற துவஜத்தில் இருக்கிற அந்த நீல சக்கரத்தை தரிசனம் பார்க்குறார். ராத்திரி ஆயிடுத்து, சயனா ஆர்த்திலாம் முடிஞ்சு போயிடுத்து. இவர் சேர்ந்த நேரம் அவ்வளோ நேரமாக ஆயிடுத்து. சரி இனிமேல் காலையில் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த துவஜத்துக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். நின்றுண்டு அழறார். இந்த மண்ணை எடுத்து தலையில் வச்சுக்கிறார். அப்புறம் சரி காத்துட்டுருக்கேன், காத்தால தான் தரிசனம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டார். தூக்கம் வரல. கோயிலையே பார்த்துட்டுருக்கார். இப்போ இங்கே ஜெகநாதன் தூங்கலை. பலராமனை இப்படி இடித்து எழுப்புறார். மாதவ பாபா வந்துட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே பலராமன் ஜி அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டார். இப்போ மெல்லமாக எழுந்து ஜெகநாதன் வெளியில் வந்துட்டான். மாதவதாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். மாதவதாஸை எழுப்புறான். எழுப்பின உடனே மாதவதாஸை பார்த்த உடனே நெஞ்சோட சேர்த்து அணைச்சி கட்டின்ட்டான் ஜெகநாதன். அழறான். பகவான் அழுதுண்டே இருக்கான். கண்ணுலேருந்து தாரையாக தண்ணி போகிறது. மாதவதாஸ்க்கு இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. பாபா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான் ஜெகநாதன். உடனே என்ன அப்படின்னு கேட்குறார் மாதவதாஸ். உடனே நீ எனக்கு வச்சன் கொடு, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்ன? இனிமே என்னை விட்டுட்டு இப்படி போகமாட்டேன், நான் இனிமே எங்கேயுமே போகமாட்டேன், பூரி ஜெகநாதத்தை விட்டு நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். சரீரம் விடுற வரைக்கும் உன்னை விட்டும் இந்த பூரியை விட்டும் நான் எங்கேயுமே போகமாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு பாபாவும் அழறார். அப்படி அழறார். இதுக்கப்புறமா பாபா சதா பூரியிலேயே வாசம் பண்ணிட்டு இருந்தார். பாபா மாதவதாஸ் சரித்திர ஹே அபார், சுனி குனி புனி ஜெகन्नाथ बलिहार। कली में परम हित है श्री सुकित संत बर बाबा माधव दास। कली में परम हित है श्री सुकित संत बर बाबा माधव दास। அப்புறம் அந்திம் லீலா, ஜெகநாதனுடைய சரணத்திலேயே தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணுறார். சுயம் வேதவியாசரே தான் மாதவதாசாயி வந்தார். இந்த பிருத்திவியை பவித்திரம் பண்ணார். மகா புருஷர்களை பகவான் இப்படி அனுப்பிச்சுட்டே தான் இருப்பான் இந்த பூலோகத்தில். எல்லாருக்கும் மங்களமே ஏற்படணுன்றது தான் மாதவதாசனுடைய கடைசி பாட்டு. எல்லாரும் மங்களமாக இருக்கணும்னு நம்மளும் அந்த பூரி ஜெகநாதனை பிரார்த்திச்சுக்கிறோம். जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय,
பூரி ஜெகநாத் தாம் கி ஜெய்.